அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். ஆசிரிய பெருமக்கள், ஆய்வாளர்கள், இப்படி பல்துறை சார்ந்த பேராசிரிய பெருமக்களையும் மீண்டும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்விற்கு நமக்கெல்லாம் மிக அற்புதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தளத்திற்கு அழைத்து சென்று ஒவ்வொரு பாடத்தையும் ரொம்ப அற்புதமா நமக்கு பயிற்றுவிக்கின்ற ஆர்ஜே கே பிரபாகரன் ஐயா அவர்களை சென்னை செந்தமிழ் மன்றம் சார்பிலும், அதே நேரத்துல ஐயா உங்க இது எனக்கு வாயிலேயே வரமாட்டேங்குது, ஸ்கில் நெட் அது மட்டும்தான் வருது. அதனால இணைந்து செய்கின்ற இரு நிறுவனத்தின் சார்பிலும் ஆர்ஜே கே பிரபாகரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். வாருங்கள் ஐயா. சான்றோர் பெருமக்களே, மிக அற்புதமான ஒரு அறிவு நுட்பமான தொழிலை நமக்கு கற்பித்து வருகிறார். இந்த அற்புதமான நிகழ்வு இன்றைக்கு 4வது நாள் நிகழ்வாக நிகழ்கிறது. இந்த 4வது நாள் நிகழ்வில் சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கு 425வது நிகழ்வாக இது தொடர்கிறது. இந்த 425வது நிகழ்விற்கு மீண்டும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று திருக்குறளோடு நாம் தொடங்குவோம். மிக அற்புதமான ஒரு திருக்குறள். என்ன அப்படி அற்புதமான திருக்குறள் என்று பார்த்தால், உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. மிக அழகான திருக்குறள். உலகத்தின் உயர்ந்த சான்றோரை நட்பாக கொள்ளுதலே மேன்மையை தருகின்ற அறிவாக இருக்கிறது. உலகத்தின் உயர்ந்த சான்றோர் பெருமக்களை நட்பாக கொள்ளுவதே நமக்கு மேன்மையை தருகின்ற அறிவு. ஆனால் மற்றவரை போல் மகிழ்ந்த வேளையில் மலர்வதும் வருந்தும் வேளையில் கூம்புவதும் இல்லாமல் எப்போதும் சமநிலையில் இருப்பதுதான் அறிவாக இருக்கும். இதற்கெல்லாம் நமக்கு நிறைய சான்றுகள் உண்டு. அது கம்பராமாயணமாக இருந்தாலும் சரி, அல்லது திருக்குறளாக இன்னும் பல இடங்களில் இப்படி நமக்கு நிறைய செய்திகள் உண்டு. நேரம் கருதி இவற்றை, இந்த அற்புதமான திருக்குறளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொண்டு மீண்டும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்றம் மற்றும் எடியூபிளன்ஸ், அதுதான் ஐயா வரலன்னாங்க, எடியூபிளன்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி அரும்பாக்கம், ஸ்கில்நெட் இணைய வழி திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் இணைந்து வழங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியினுடைய 4வது அமர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, நம்ம முதல் 3 நாளில் என்ன பார்த்துருக்குறோம்? முதல் நாள் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள். 2ஆம் நாள் கூகுள் வழங்கக்கூடிய நுண்ணறிவு கருவிகள். 3ஆம் நாள் ஜெமினை நோட்புக். 4ஆம் நாள் இன்றைக்கி வந்துட்டோம். 3 நாள்லேயே நிறைய விஷயங்கள் நம்ம படிப்படியாக ஏறிக்கொண்டிருக்கிறோம். இப்போ 4வது படியில் நிற்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? வாங்க திரைக்குள்ளே போயிடலாம். இந்த கருவியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஆசிரியர்கள், பேராசிரியர் பெருமக்கள் இந்த கருவியை கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தே ஆகணும். அப்படி தான் நம்ம இதை மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த வகுப்பில் கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கும் அதே போல் ஒரு பெரிய கருவியை கொடுக்க போகிறோம். இதில் நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த கருவியை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுல நிறைய காரணங்கள் இருக்குது.
அதை நீங்கள் இந்த கருவியை பார்த்து பயன்படுத்தும் போது தெரிஞ்சுப்பீங்க. கேன்வா அப்படிங்கிற கருவி, இதை வந்து முழுமையாக நீங்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா எது வேணாலும் உங்களுடைய ஸ்மார்ட் டீச்சிங் கண்டென்ட் கிரியேஷனில் எது வேணாலும் நீங்கள் செய்ய முடியும். ஓகேவா? நீங்கள் ஒரு படம் தயாரிக்கணும், இல்லை வீடியோ தயாரிக்கணும், இல்லை ஒளிச்சித்திரம் தயாரிக்கணும், யூடியூப்க்கு தயாரிக்கணும், விளம்பரத்துக்கு தயாரிக்கணும், ரீல்ஸ் தயாரிக்கணும், ஷார்ட்ஸ் தயாரிக்கணும், எதுனாலும் உங்களுடைய இஷ்டப்படி 100%, 100% நீங்கள் எந்த வண்ணமாக அந்த படைப்பை உருவாக்க விரும்புகிறீர்களோ அந்த வண்ணமாக உருவாக்குவதற்கு ஒரு டூல் வேணும் சார். என்ன சார், ஏஐ வந்து சில நேரம் வந்து அது இஷ்டத்துக்கு பண்ணுது, எழுத்தெல்லாம் தப்பு தப்பாக வருது சார் அப்படியெல்லாம் சொல்கிறீங்கள, இதில் வந்து அந்த மாதிரி எந்த பிழையும் வராது. ஏன்னா நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை வச்சு தான் இது மேனுவலாக பண்ண போகிறோம். சரியா? நம்மளே உருவாக்க போகிறோம். அதுதான் கேன்வா. யாருக்காக? மாணவர்களுக்கும் தேவை தான், ஆசிரியர்களுக்கும் தேவை தான். நம்ம ஒரு சுயதொழில் முனைவோராக மாறணுன்னாலும் உங்களுக்கும் அது தேவை தான். ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இந்த கற்றல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேன்வா கட்டாயம். ஓகே, உலகளாவிய மிகச்சிறந்த ஒரு இணைய வழி மென்பொருள் கருவி கேன்வா. ஓகேவா? இது வந்து ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி கேன்வாங்கிறது. இருந்தாலும் ஒரு அறிமுகத்தில் உங்களால் நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து கோடிட்டு காட்டிவிட்டால் நீங்கள் வந்து இதை பயன்படுத்திப்பீங்க, ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ண முடியும். இது ஒரு பெரிய பயிற்சி. கேன்வாங்கிறதே நம்ம ஒரு மாதம் பார்க்கலாம், அந்தளவு பெரிய பயிற்சி. 2013ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் மெர்லின் பெர்கின்ஸ் உருவாக்கிய ஆன்லைன் கிராஃபிக் டிசைன் பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்துடைய சிஇஓவும் ஆண்கள் தான். யாராவது பெண்கள் இருக்கிறார்களா? பெரிய நிறுவனமாக இருக்கணும், ஆனால் சிஇஓவாக தலைமை பீடத்தில் பெண் அமர்ந்திருக்கணும் அப்படின்னு நம்ம தேடும்போது டாப் 10 கார்ப்பரேட் கம்பெனிஸ் வரிசையில் இடம்பெறக்கூடிய ஒரு டிசைனிங் துறையில் நம்பர் 1 இவங்க தான். அடோப்லாம் இவங்க பின்னாடி தான். ஓகேவா? மெர்லின் பிராங்க்லின்ஸ் தான் வந்து இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கேன்வா தொடங்கின வரலாறே ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆஸ்திரேலியாவில் ஒரு பள்ளிக்கு ஆண்டறிக்கை தயாரிப்பாங்களே, அந்த ஆண்டறிக்கை தயாரிக்கிறதுக்காக அவங்க வந்து ஃபோட்டோஷாப் அப்படின்னு ஒரு கருவி, அது ரொம்ப கடினமாக மண்டையை உடச்சி காய போடுற மாதிரி இருந்ததால் எளிமையாக பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஆண்டறிக்கையை தயாரிக்கக்கூடிய குழுவினரோடு மாணவர்கள் சேர்ந்து அவர்கள் வந்து ஒரு சின்ன தொகையை முதலீடு செய்து ஆரம்பித்த ஒரு கருவி தான் கேன்வா. இன்றைக்கி உலகத்தினுடைய முதல் 10 ஐடி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வந்து இவங்க வந்து கேன்வாவும் வந்துடுவாங்க. டிசைனிங் ஃபீல்டில் நம்பர் 1 இவங்க தான். ஆன்லைன் இணைய வழியாக இருக்கக்கூடிய கருவிகளில் முதல் 10 இடத்துல வந்துடுவாங்க. டிசைனிங்கில் நம்பர் 1 இருப்பாங்க, இவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க அந்தளவு அப்டேட் பண்ணிகிட்டே போகிறாங்க. மெர்லின் பெர்கின்ஸ் பார்க்கணும் போல் இருக்கா? அவங்கள பார்க்கலாமா? அவங்கள மட்டும் காட்டிடுறேன். ஃபோட்டோஷாப்பை எளிமையாக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஃபோட்டோஷாப்பை ரொம்ப ரொம்ப எளிமையாக்கி இப்போ ஃபோட்டோஷாப்பே இவங்களுக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க, நோக்கியா செல்லு மாதிரி. வளர்ச்சி வர வர வளர்ச்சிக்கு தகுந்த மாற்றங்களை வந்து நம்ம உள்ளடக்கி கொண்டு போகணுங்கிறது இல்லாததுனால நோக்கியா நிறுவனமே இன்றைக்கி நோக்கியா செல்லே இல்லை. எல்லா இடத்துலையும் சாம்சங் வந்துருச்சு, மற்ற பிராண்டுகள் வந்துருச்சு. ஆனால் இப்போ அடோப் வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணி பின்னாடி ஒடியாடுறாங்க. என்னடா நம்மளை பார்த்துட்டு ஆரம்பித்த கேனோ வந்து நம்மளை தாண்டி போயிட்டானுன்னு அவங்களும் இப்போ ஒடியாடுறாங்க. இவங்க தான் சார் மெர்லின் பிராங்கின்ஸ் பில்ட் கேன்வா. இவங்க தான் கேன்வாவை உருவாக்கி கட்டமைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நான் எப்படி கூகுளில் வந்து ஐஓன்னு ஒரு விஷயத்த சொன்னேன். ஐஓனா இன்புட் அண்ட் அவுட்புட். அதே மாதிரி கேன்வாவும் கீ நோட்ஸ் என்ற பெயரில் வருடம் ஒரு சந்திப்பை நடத்துகிறார்கள். இந்த வருடம் வந்து அமெரிக்காவில் அவங்க நடத்துனாங்க. எப்போவும் ஆஸ்திரேலியாவை தான் சுற்றி வருவாங்க, ஆனால் இந்த வருஷம் யூஎஸில் நடத்தினாங்க. யூஎஸில் நடத்தி நிறைய அறிவிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. பிரதானமாக 40 அறிவிப்புகள். அந்த 40 அறிவிப்புகளில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அறிவிப்பு, நாங்கள் அவளோடு காத்திருக்கிற அறிவிப்பு, பேச பேச டிசைன் வரும்ட்டாங்க சார்.
எதுவும் எழுதலாம் வேண்டாம். நம்ம வாயாலேயே நம்ம வடை சுட்டுடலாம். நம்ம பேசுனா டிசைன் வந்துடும். அப்படியான கருவியை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அறிவிப்போடு இருக்கிறது. அது பீட்டா வெர்ஷன் சொல்லுவாங்க. இப்போ அது வந்து இந்த ஆண்டுக்குள் 2026க்குள்ளே அது முழுமையாக வடிவம் பெற்றுவிடும். இப்போதைக்கு எழுதுனா வந்துடும், ஆனால் பேசுனாலே வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாய்ஸ் டு டிசைனிங் ரொம்ப பிரம்மாண்டமான அறிவிப்பு இல்லை. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், எடிட்டிங்கோட சேர்த்து வருது. எடிட்டிங்கு நீங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டே போகலாம். கீழே கீழே எடிட்டிங், இதை இந்த கலரை மாற்ற, அதை போடு, இதை போடு அப்படின்னு வாயில் சொல்ல சொல்ல உங்களுக்கு வரும். ஓகேவா? முதல் கட்டமாக அது வந்து ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் வரும். தமிழ்லையும் விரைவில் அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா தமிழர்கள் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இலவச பயன்பாடு. ஃப்ரீயாகவே நமக்கு எஜுகேஷனுக்கு ஃப்ரீ யூசர்ஸுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. 5 டிபி இலவச ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. 5 ஜிபி. கூகுளில் வந்து 15 ஜிபி, இது 5 ஜிபி. அதுவே நீங்கள் பணம் கட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா சந்தால தான் நீங்கள் வாங்க முடியும். வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை பணம் கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே, ஒரே தடவை வாங்கி லைஃப் டைம் ஆக்சஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? இணையத்தில் வந்து இந்த கல்வி திட்ட பயன்பாட்டை வந்து கம்மியான விலைக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து உங்களுக்கு நீங்கள் உருவாக்கக்கூடிய படைப்புகளுக்கு கேரண்டி கிடையாது. ஓகேவா? அது எப்போ வேணாலும் க்ளோஸ் ஆகலாம். அதனால் நேரடியாக கேன்வாவில் போய் வாங்கிட்டிங்கன்னா நல்லது. ஒரு கருவி நீங்கள் வாங்கணும் சார், வாங்கினா பரவாயில்ல சார், எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் சார்னா, நான் உங்களுக்கு பரிந்துரைக்கக்கூடிய முதல் கருவியாக கேன்வா தான் இருக்கும். வருஷத்துக்கு 4000 ரூபாய் கட்டினீங்கன்னா 5 டிபி ஸ்டோரேஜ், 5000 ஜிபி. 1 ஜிபினா எத்தனை எம்பி தெரியுமா? 1 ஜிபினா எத்தனை எம்பி தெரியுமா? சேட்டில் போடுங்க. 1 ஜிபி ஈக்குவல் டு எத்தனை எம்பி? 1 ஜிபினா எத்தனை எம்பி? ரொம்ப டஃப்பான கொஸ்டினாக இருக்கா? நானே சொல்லிடுறேன். 1024 எம்பி. உடனே மார்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இலவச பயன்பாடு இருக்கிறது. 5000 ஜிபி ஸ்டோரேஜோடு நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டி வாங்கிக்கலாம். வருஷத்துக்கு 4000 ரூபா ரெனியூவல் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதனால் நிறைய பலன் இருக்குது. நான் காட்டுறேன் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்ட்டு. லட்சக்கணக்கான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இலவசத்துலேயும் நிறைய இருக்கிறது. ஓகேவா? இலவசத்துலேயும் நிறைய இருக்கிறது. ஏஐ பவர்டு டூல்ஸ் இருக்கிறது. கேன்வானா டிசைனிங் மட்டும் கிடையாது, ஏஐயும் உள்ளே உட்காந்துருக்கு. டீம் கொலாபரேஷன் பண்ணிக்கலாம். ஆசிரியர்களோடு மாணவர்களும் சேர்ந்து இயங்குற மாதிரி விருப்பப்பட்டீர்கள் என்றால் அதற்கும் வாய்ப்பு கேன்வாவுக்குள் இருக்கிறது. டீம் கொலாபரேஷன் ஷேர் பண்ணி எல்லாருமே சேர்ந்து பண்ணிக்கலாம். 2026 கேன்வா கற்றுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏஐ வந்து எங்கேயாவது சொதப்புது, 100% நான் கொடுக்குற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி வரணும் அப்படின்னா கேன்வா தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் சாய்ஸ். 80% ரீச். மற்ற டூல்லாம் இதுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. 200% வளர்ச்சி. நான் சொல்லியே நிறைய பேர் வந்து ஃபோட்டோஷாப்லேருந்து கேன்வாக்குள்ளார போயிட்டு திரும்பி ஃபோட்டோஷாப்புக்கு வாங்கினா வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதில் நான் 3 நாளில் பண்ணுற டிசைனை இதில் நான் 3 மணி நேரத்தில் பண்ணிவிடுவேன். ஒரு நாளில் பண்ணுற வேலையை நான் 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் பண்ணி முடிச்சிடுவேன் கேன்வாவில். அதனால் அவ்வளோ டைம் சேவ் ஆகும். அதில் இப்போ ஏஐ வந்ததால் இன்னமும் டைம் வந்து இன்னமும் சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சார் இப்படியே சொல்லிகிட்டே போவீங்களா? இது வந்து ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்பம் சார். டெம்ப்ளேட்ஸ் வந்து லட்சக்கணக்கான டெம்ப்ளேட் இருக்கிறது ஃப்ரீ பிளானில். உங்களுக்கு ஃப்ரீ பிளானுக்கு ப்ரோ பிளான் மட்டும் காட்டிடுறேன். டெம்ப்ளேட்டு 2.5 லட்சம். இது வந்து கணக்கே போட முடியாது. 5 லட்சம் டெம்ப்ளேட். சோர்ஸ் 5 ஜிபி, 1 டிபி க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுத்துட்றாங்க. 1 டிபி கொடுக்குறாங்க, 1000 ஜிபி கொடுக்குறாங்க. 1 ஜிபிங்கிறது 1024 எம்பி. இப்போ 1 டிபி கொடுக்குறாங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன்லாம் ஃப்ரீயில் வராது. பணம் கட்டிட்டிங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் தூக்கி மாற்றிக்கலாம். இப்போ நான் பேக்ரவுண்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அதுமாரி நீங்கள் வந்து உங்களோட இமேஜில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா பேக்ரவுண்டை தூக்கிட்டு வேறு எந்த பேக்ரவுண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். பிராண்ட் கிட்டுன்னு ஒன்று இருக்குது. பணம் கட்டினா மட்டும்தான் பிராண்ட் கிட் வரும், பணம் கட்டலைன்னா வராது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பிராண்ட் கிட்டு உங்களுக்கு ஃப்ரீயில் கிடைக்காது. பிராண்ட் கிட்னா ஒன்றும் இல்லை, லோகோ, என்னுடைய கம்பெனியோட லோகோ, என்னுடைய கம்பெனிக்கான எழுத்துரு, ஃபாண்ட்டு எல்லாத்தையும் இதில் கொடுத்துக்கலாம். ஏஐ டூல்ஸ்லாம் வந்து இதில் லிமிட்டாக இருக்கும், இதில் ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? சில விஷயங்கள் இருக்கும், சில விஷயங்கள் இருக்காது. ஆனால் ஃப்ரீயில் நீங்கள் நிறைய ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதனால் பணம் கட்டினா மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா அப்படின்லாம் கிடையாது. அப்படி இருந்தால் நம்ம இந்த கருவியை கிளாஸில்
எடுக்கவே மாட்டோம். கேன்வாவுடைய வரலாறு 2013 இன்னைக்கு வரைக்கும் இவங்க தான் டிசைனிங்கில் டாப். வந்து 1 வருஷம் 2 வருஷத்தில் எல்லாரையும் ஏற கட்டிட்டாங்க. இன்டர்ஃபேஸில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடைமுகம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதெல்லாம் இருக்கட்டும், நான் டைரெக்டாக காட்டும் போது உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். லெஃப்டில் என்ன இருக்குது, ரைட்டில் என்ன இருக்குது, மேலே என்ன இருக்குது, கீழே என்ன இருக்குது, எல்லாத்தையும் பார்த்த உடனே உங்களுக்கு புரியும். ஓகேவா? என்ன சைஸ்லலாம் கொடுக்கலாம், விசிட்டிங் கார்டுக்கு என்ன சைஸு, லோகோக்கு என்ன சைஸு, A4 ஆவணம் தயாரிக்கணுமா, இன்ஸ்டாகிராம் தயாரிக்கணுமா, கீவேர்ட்ஸ் இருக்கிறது. கீவேர்ட்ஸ் வந்து நம்ம தேடுறது எந்த படத்துக்கு எதை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கீவேர்ட்ஸ் கொடுத்து நீங்கள் தேடிக்கலாம். எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கருவிகள் வந்து உள்ளே வச்சுருக்குறாங்க. அந்த எலிமெண்ட்ஸில் 2.5 லட்சம் பார்த்தோம் இல்லையா, இலவசமாகவே 2.5 லட்சம் டெம்ப்ளெட்ஸு எலிமெண்ட்ஸு எல்லாமே நம்ம கொடுக்குறாங்க. கலக்கி எடுக்கலாம் நீங்கள் சூப்பராக. கண்டென்ட் க்ரியேஷனில் இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு வந்து கிடையாது. இதை விட எளிமையாக நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு இதை விட ஒரு பெரிய டூல் கிடையாது. மற்ற டூல்கள் எல்லாமே இதை விட கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஃபாண்ட்டு நிறைய இருக்குது. ஓகேவா? இலவச பதிப்பில் சில ஃபாண்ட்டுகள் யூனிகோடு மாதிரியான ஃபாண்ட்டுகள் ஒர்க் ஆகும். ப்ரோ வெர்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபாண்ட்டில் கேன்வாக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாண்ட்டை நீங்களே உள்ளே ஏற்றி பயன்படுத்தலாம் தமிழில். இப்போ நாங்கள் அது மாதிரி 250க்கும் மேற்பட்ட ஃபாண்ட்டுகளை உள்ளே ஏற்றி வச்சுருக்குறோம். எல்லாம் என்ன சார் தயார் பண்ணலாம்? எல்லாம் தயார் பண்ணலாம் சார். டெக்ஸ்ட்டு வேணுமா, கண்டென்ட் க்ரியேஷன், கலர் சைக்காலஜி, எல்லாத்தையும் நீங்கள் இதில் பயன்படுத்த முடியும். பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், என்னால் தியரி இது சொன்னேன்னா எனக்கு டைம் இல்லை. தியரி சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் வந்து பயிற்சிக்குள்ளே நேரடியாக உள்ளே போயிடுறேன். இந்த பயிற்சி இந்த கருவிக்குள்ளே எப்படி சார் போகிறது? canva.com அப்படின்னு போட்டிங்கனாலே உள்ளே போயிடுங்க சார். கூகுளில் போயிட்டு, இதுதான் கூகுளு, இது உள்ளார போயிட்டு canva.com CANVA அப்படின்னு போட்டிங்கனாலே போதும். canva.in canva.com. உங்களுடைய மின்னஞ்சலை கொடுத்து மின்னஞ்சலோட உள்ளே நுழைஞ்சிடலாம். வந்துருச்சா? இப்படி தான் வரும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ப்ரோ வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குது. எனக்கு ப்ரோலாம் வேணும், நான் ஃப்ரீலேயே இருக்கிறேன். ஃப்ரீயில் தான் இப்போ இது எல்லாமே. இதில் நம்ம பார்க்குறது எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ சில ஆசிரியர்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் லேப்டாப்பில் காட்டிட்டீங்க சார், நான் செல்லு மட்டும்தான் வைத்து எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க. உங்களுக்காக பாருங்கள், ப்ளே ஸ்டோருக்குள்ளார போகிறேன். இதுதான் சார் நீங்கள் வச்சுருக்கிற ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர். அதனுடைய பெரிய வடிவத்தில் CANVA கேன்வா அப்படின்னு போட்டிங்கன்னா கேன்வா வந்துருவாங்க. இதோ வந்துட்டாங்க பாருங்கள், கேன்வா ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டர் வந்துருச்சா? இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆண்ட்ராய்டு ஆப்லேயும் இருக்குது. நான் இப்போ என்னென்னலாம் இங்கே காட்டுறேனோ அது எல்லாமே மொபைல்லையும் நீங்கள் பண்ண முடியும். ஏன்னா இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஸ்க்ரீன் உள்ளே இருக்கும் எல்லாமே, நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம். இது பெருசாக இருக்கும். இதில் என்ன இருக்குது, உள்ளே போனோடனே என்ன இருக்குது பாருங்கள், நல்லா தெளிவாக பார்த்துங்க படத்தை, இடைமுகத்தை. ஹோம் இருக்கிறது, டெம்ப்ளெட்ஸ் இருக்கிறது. டெம்ப்ளெட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டிருக்கும் எல்லாமே. அதை அப்படியே தூக்கி அல்வா மாதிரி எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் போட்டு கிண்டி கிளறி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏற்கனவே ரெடிமேடாக இருக்கிறது, ரெடிமேடு சட்டை மாதிரி. இல்லை சார், நான் சட்டை துணி எடுத்து தான் தப்பேன் அப்படின்னா நீங்களே ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு வெள்ளை பக்கமாக, வெள்ளை படம் காகிதமாக ஒர்க் ஸ்பேஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். ஒர்க் ஸ்பேஸை திறந்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய டிசைனை வரைந்து கொள்ளலாம். ஓகே, அதான் டெம்ப்ளெட்ஸு. இப்போ இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த மார்ஜின் பகுதியில், இதை தமிழில் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, இடது பக்கமாக இருக்கக்கூடியது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஓப்பன் மெனு அப்படின்னு ஓப்பன் மெனு வருது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது மறுபடியும் கிளிக் பண்ணால் ஓப்பன் மெனு க்ளோஸ் ஆகிடுது. இதில் நான் என்னென்ன டிசைன் ஏற்கனவே பண்ணியிருக்கனோ அதெல்லாம் இங்கே காட்டுது. அடுத்தது புதுசாக ஒன்றை உருவாக்குவதற்கு ப்ளஸ்ஸு காட்டுகிறது, கூட்டல் குறி காட்டுகிறது. இதிலிருந்து நான் கிரியேட்டை அழுத்தினால் அடுத்தது இந்த பக்கம் உருவாகிறது. இதில் பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு தயாரிக்க போகிறீங்க,
ப்ரெசன்டேஷனை பிபிடி, சோஷியல் மீடியா, ஃபோட்டோ எடிட்டர், வீடியோ, பிரிண்ட்டு, டாக்குமெண்ட்டு, ஒயிட் போர்டு, ஷீட்டு, வெப்சைட்டு, கஸ்டம் சைஸு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய படங்களை அப்லோட் பண்ணுறதுக்கான வசதி எல்லாமே இருக்கிறது. எத்தனை ஜிபி? 5 ஜிபி. ஃப்ரீயாக இருந்தால் 5 ஜிபி, பணம் கட்டினா 1000 ஜிபி. ஓகேவா? இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே இதுக்குள்ளார இருக்கிறது. மோர் இதோட முடிஞ்சில்ல. கோர்ஸு, ப்ரெசன்டேஷன், லேண்ட்ஸ்கேப் வீடியோ, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, A4 சைஸ் பேப்பரு, A2 சைஸ் பேப்பரு, ஒர்க் ஷீட்டு, கார்டு, அது போயிட்டே இருக்குது லிஸ்ட்டு. இன்னும் எவ்வளோ இருக்குது பாருங்கள். டெஸ்க்டாப் வால்பேப்பரு, ஐடி கார்டு, புக் கவரு, மேகசின் கவரு, பேனரு எல்லாம் இதுக்குள்ளார பண்ணிக்கலாங்க சார். இன்ஸ்டாகிராம் ரீலு, மொபைல் வீடியோ, ஃபோட்டோ காலேஜு. ஃபோட்டோ காலேஜ்னா தெரியுமில்ல, 20 படம் 30 படத்தை, 10 படம் 20 படத்தை ஒரே இமேஜுக்குள்ளார அடுக்கிறது. அந்த மாதிரி வசதிகள்லாம் நீங்கள் இதில் இருக்குது. லேண்ட்ஸ்கேப் வீடியோ இருக்கிறது, புக்கு இருக்கிறது. புக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். கலராக புக்கு க்ரியேட் பண்ணும் சார். ரொம்ப நாள் ஆசை சார்னா எழுதி வச்சுருக்கீங்களா? அவ்வளோதான். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி புத்தகத்தை உருவாக்கி விடலாம். க்ரியேட் காட்டிட்டேன். ஹோம்னா இது தான். இப்போ நம்ம இருக்கிறது தான் ஹோமு. நம்ம ஏற்கனவே பண்ணி வைக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபோல்டருக்குள்ளார ப்ராஜெக்ட்குள்ளார இருக்கும். நான் இப்போ இலவச பதிப்பில் எவ்வளோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். பயிற்சிக்காக நான் இலவச பதிப்பில் பண்ணுவேன். மற்றபடி என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் ப்ரோ வெர்ஷனும் நான் வச்சுருக்கேன். டெம்ப்ளெட்ஸ் என்றால் ஏற்கனவே தச்ச சட்டைன்னு சொன்னேன். ரெடிமேட் சட்டை. ரெடிமேடு சட்டைக்கு வந்துட்டோம். நிறைய டெம்ப்ளெட்ஸ் இதுக்குள்ளார இருக்குது. அதுலேயும் பாருங்கள், நீங்கள் தேடுறதுக்கு கஷ்டப்படுவீங்கன்னு அவங்க என்னென்ன டெம்ப்ளெட்லாம் நீங்கள் தேடலாங்கிற வாய்ப்புகளை மேலே எழுதியும் கொடுத்துருக்குறாங்க. போஸ்டரு, சிவி, இமெயில் இன்விடேஷன். சார் ப்ரெசன்டேஷன் பிபிடி சார், முதல்ல எடுத்தவொடனே அதை தான் போட்டிருக்கிறான் பாருங்கள். நமக்கு அதுதான் தேவைன்னு அவங்களுக்கு தெரியும். பிபிடி ப்ரெசன்டேஷன் தான் நம்பர் 1. இன்னும் இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெம்ப்ளெட்ஸ் போயிட்டே இருக்கும். எது வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு டெம்ப்ளேட் ஏதோ இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் டெம்ப்ளேட்லேருந்து வரேன். ஓகே, இப்போ பிபிடி வேணும். நான் ஒரு பிபிடி என்னுடைய பாடத்திட்டத்துக்காக நான் சொந்தமாக தயாரிக்கணும் சார் அப்படின்னீங்கன்னா ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் பயன்படுத்தி கொண்டிருப்பது இலவச பதிப்பு. சரியா? ஃப்ரீ கேன்வா. இப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறோம். என்ன சார் இதெல்லாம்? நீங்கள் பயன்படுத்த விரும்புகிற மாடலில் டெம்ப்ளெட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிச்சிங்க. எவ்வளோ டெம்ப்ளெட் நான் படுக்க சொல்கிறேன் பாருங்கள். அவன் 2.5 லட்சம் 5 லட்சங்கிறானா இது தான். ஒன்று ஒரு டெம்ப்ளெட்டு. இது மாதிரி லட்சக்கணக்கான டெம்ப்ளெட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு நுட்பத்தை உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் இதில் நீங்கள் ஃப்ரீலேயே எல்லாமே பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதை தேடும்போது கீழே இந்த மகுடம் வச்சுருக்கு பாருங்கள். கிரீடம்னு சொல்லுவோம். கிரீடம். இந்த கிரீடம் இருந்தால் பணம் கட்டி தான் பயன்படுத்த முடியும். ப்ரோ டூலில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இந்த கிரீடம் இல்லை என்றால் ஃப்ரீயாக பயன்படுத்தலாம். அப்போ கிரீடத்தை எதில் தான் கட்டி வச்சுருக்கிறாங்கன்னு பார்ப்போம். எல்லாமே கிரீடம் முக்கால்வாசி பாருங்கள். இது ஃப்ரீ, இது ஃப்ரீ, இது பணம் கட்டணும், கிரீடம் இருக்குது, இது கிரீடம் இல்லை. அதுமாரி நீங்கள் பார்த்துக்கலாம். பெரும்பாலும் உங்களுக்கு ஃப்ரீயில் எவ்வளோ கொடுக்குறான் பாருங்கள். அதுதான் எஜுகேஷன் கேன்வா. எஜுகேஷனுக்கு கேன்வா பண்ணக்கூடிய சப்போர்ட் மிகப்பெரிய சப்போர்ட். கல்வித்துறைக்கு கேன்வா ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் அதில் இலவச திட்டங்கள்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் கல்லூரி மூலமாக நேரடியாக கேன்வா நிறுவனத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு சில இலவச வசதிகள்லாம் கூடுதலாகவே கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ பார்ப்போம். பிபிடி வந்துட்டேன். அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, உங்களுடைய லோகோ அதெல்லாம் கொண்டு வரணும்னா பிராண்ட் கிட் இருக்குது. இது மேலே கிரீடம் போட்டான். நான் காட்டுறது தெளிவாக புரியுதா? சின்ன மொபைலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அதனால் லேப்டாப் கம்ப்யூட்டர் இருந்தால் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். நம்ம சார் இன்றைக்கி ரெக்கார்டிங் கொடுத்துருவாங்க. பெரிய ஸ்க்ரீனில் போட்டு தெளிவாக பார்த்துங்க. லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் வச்சுக்கிட்டே சில பேர் மொபைலில் பார்த்துட்ருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்காக சொல்கிறேன். பெரிய ஸ்க்ரீனில் ஃபுல்லாக பார்த்து கற்றுங்க. பிராண்ட் கிட்டில் கிரீடம். கேன்வா ஏஐ. சரி, நம்ம மறுபடியும் வருவோம் டெம்ப்ளெட்டுக்கு. கேன்வா ஏஐ இதோ இருக்கு பாருங்கள். செயற்கை நுண்ணறிவு கருவி இங்கே இருக்குது. ஏஐ தொட்டிங்கன்னா ஏஐக்குள்ளார போயிடும். எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கா? சாட்ஜிபிடி, ஜெமினை எல்லா மாதிரியும் கேன்வாக்குள்ளாரையும் ஏஐ வேலை செய்கிறது. ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா வேலை நடக்கும்.
அப்புறம் மேலே காட்டுறதுலாம் எதுக்கு சார் அப்படின்னா அதெல்லாம் நம்மளே சொந்தமாக ரெடி பண்ணுறதுக்கு அந்த டெம்ப்ளெட்ஸு அந்த வசதிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஏஐ வச்சு யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னொரு விஷயம், அந்த டெம்ப்ளெட்குள்ளாரையும் நம்ம ஏஐயை பயன்படுத்த முடியும். ஓகேவா? அந்த இடைமுகத்துக்குள்ளேயும் நம்ம ஏஐ பயன்படுத்த முடியும். இது இந்த அளவோடு இருக்கட்டும். அப்புறம் சார் இது அப்படியே பிரிண்ட்டு போட்டு நாங்கள் வாங்கிக்க முடியுமானா, கேன்வாவே நமக்கு பிரிண்ட் ஷாப் வச்சுருக்குறாங்க. இந்த கேன்வா பிரிண்ட் ஷாப் வந்து முழுக்க முழுக்க சோலார் மின் உற்பத்தி மூலமாக இயக்கப்படுகிறது. புரியுதா? நீங்கள் பிரிண்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கான வேலைகள்லாம் நடக்கும் இல்லையா? பிரிண்ட்டு போட்டு அதுக்கு கரண்ட் செலவாகும், அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அது எல்லாமே எல்லா விதமான மின்சார தேவைகளுக்கும் சூரிய மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா இது ஒரு பொது சேவையாக அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆர்டருக்கும் எங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒவ்வொரு மரம் நடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிண்ட் கேன்வாவில் வந்து 16 லட்சம் மரங்கள் நட்டிருப்பதாக 2026 அறிவிச்சிருக்கிறாங்க. எத்தனை லட்சம் மரம்? 16 லட்சம் மரம். 16 லட்சம் ஆர்டர் வந்து இந்த பிரிண்ட் ஷாப்பில் மட்டும் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா? அதனால் கேன்வா வந்து பொது நோக்கத்தோடய நிறைய செயல்படுறாங்க. ஏன்னா பேராசிரியர்கள் அதையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதையும் சொன்னேன். இப்போ இதுக்கு மேலே என்ன சார் இருக்குது? எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே அவ்வளோதானே அப்படின்னா, அதுக்கு மேலேயே மோர் ஆப்ஷன் கொடுத்து மோரை உள்ளே ஊற்றி வச்சுருக்குறாங்க. ஆப்ஸ், க்ரோ, கண்டென்ட் பிளானர், டிசைன் ஸ்கூல், ட்ரீம் லேப் அப்படின்னு நிறைய போயிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து இதில் மேலே கற்றுக்கொண்டோம் இல்லையா? இதுலேயே நம்ம எல்லாமே பண்ணிடலாம். இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் எப்படி சார் பண்ணுறது பார்க்கலாமா? நேரம் இப்போது 9 மணி. டெம்ப்ளெட்குள்ளார வந்துடுறேன். அந்த டெம்ப்ளெட்டை வச்சே நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் வேறு மாடலில் பண்ணணுன்னா கூட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கொள்ளலாம். எல்லாமே ஒன்று தான், சைஸு தான் மாறும். ப்ரெசன்டேஷன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வரும். இன்ஸ்டாகிராம்னா சதுரமாக வரும். மொபைல்னா செவ்வகமாக வரும். இந்த வாட்டத்தில் வரும். இப்படி பண்ணால் யூடியூப் சைஸ் வரும். இது 16க்கு 9, இது 9க்கு 16 புள்ளி வச்சிங்கன்னா 9:, இது வந்து 9:16, இது 16:9. ப்ரெசன்டேஷன்னா என்ன சைஸு? 16க்கு 9 வந்துடுச்சு. இப்போ நான் டெம்ப்ளெட்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ரொம்ப எளிமையான டெம்ப்ளெட், நம்ம செந்தமிழ் மன்றம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எளிமையான டெம்ப்ளெட்டை தேடிக்கிட்டு இருக்கிறேன். இதோ இருக்கு. பொம்மையாக இருக்கு எல்லாம். சர்வீஸ் எக்ஸலன்ஸ்னு ஒரு டெம்ப்ளெட் இருக்குது, நல்லா இருக்குது, நீல கலர், நம்ம சட்டைக்கு மேட்சாக இருக்குது. அதனால் இந்த டெம்ப்ளெட் எடுத்துக்கிறேன். நான் எடுக்கும்போதே கவனித்து இந்த கிரீடம் வைக்காமல் இருக்கா, இலவசமாக கிடைக்குதான்னு பார்த்துட்டு தான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், கிரீடம் இல்லையா? இல்லை. அதனால் ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலாம். இந்த டெம்ப்ளெட்டை தேர்ந்தெடுத்து கஸ்டமரைஸ் திஸ் டெம்ப்ளெட் என்று இங்கே ஒரு பொத்தான் இருக்கிறதுல இதை இப்படி அழுத்துனீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த பொத்தானில் அந்த பிபிடியோட ஸ்லைடர் வந்து விடும். எத்தனை ஸ்லைடர் சார் வந்திருக்கு? 1 இல்லை, 2 இல்லை, 3 இல்லை, 10 பக்கம் எனக்கு கொடுத்துட்டாங்க. முதல் பக்கம், 2ஆம் பக்கம், 3ஆம் பக்கம், 4ஆம் பக்கம், 5, 6, 7, 8, 9, 10 பக்கம் கொடுத்துட்டாங்க. என்ன சார் இதை வச்சுட்டு நான் என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, அப்படியே தூக்கிட்டு நம்ம பேரை போட்டுக்க வேண்டியதுதான், நம்ம வாசகத்தை போட்டுக்க வேண்டியதான், நம்ம எழுத்துக்களை போட்டுக்க வேண்டியது, நம்ம படைப்புகளை போட்டுக்க வேண்டியதுதான். பக்கங்கள் கூடுதலாக தேவை சார் எனக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், 10க்கு பக்கத்தில் ஒரு கூட்டல் குறி இருக்குல்ல, ஆடு ப்ளஸ்ஸு, ஆடு பேஜ், இதை தொட்டிங்கன்னா புதுசாக ஒரு பக்கம் வந்துடும். அதுக்கு 12வது பக்கம் வேணும் சார், ஒரு டஜனில் முடிப்போம்னா 12 வந்துடும். இதுதான் சார், ரொம்ப ஈஸியாக இருக்கா? கேன்வாவே முடிஞ்சிட்டா, அவ்வளோதான். இப்போ சர்வீஸ் எக்ஸலன்ஸ் ட்ரைனிங் கிடையாது, சென்னை செந்தமிழ் மன்றம் ட்ரைனிங் கொடுக்குது. அதனால் சென்னை செந்தமிழ் மன்றம் என்ன பண்ணுறேன், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 4 கட்டம், 4 முனையிலையும் எனக்கு இந்த கட்டம் தெரியுதில்ல, அதுக்குள்ளார போயிட்டு டைப் அடிக்கிறேன். கீழே டெலிவரிங் அவுட்ஸ்டாண்டிங் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை தூக்கிட்டு நல்லா கவனிச்சிங்க. எக்ஸோமிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஆஃப் பண்ணிட்டேன் சவுண்டை. டெலிவரிங்கில் தூக்கிட்டு பப்ளிக் ட்ரஸ்ட்டுன்னு போடுறேன், PUBLIC
TRUST ட்ரஸ்ட் போட்டேன். கீழே வந்து 2024ன்னு போட்டுறேன் வருஷம். ஓகேவா? முதல் பக்கம் உருவாகி விட்டது. சென்னை செந்தமிழ் மன்றம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கங்க. இன்ட்ரொடக்ஷன் செந்தமிழ் மன்றம் ZH வரும்னு நினைக்கிறேன். சார் ஹெச் வரும் சார், ஹெச் வரும். ஓகே சார், கரெக்ட் சார். ஒரு ப்ரூஃப் ரைடர் சூப்பராக இருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. செந்தமிழ் மன்றம் சரியா? பப்ளிக் ட்ரஸ்ட் போட்டேன், 2024 போட்டேன். இதில் வாசகங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம டீச்சர் ஒருத்தவங்க கேட்குறாங்க, என்ன சார் செந்தமிழ் மன்றத்தை இங்கிலீஷில் எழுதுறீங்க, தமிழ் இல்லை சார் எழுதணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஐயாவுடைய உரையாடலுக்குள்ளார போயிட்டு ஐயாவை நானும் உரையாடினதை வச்சு இப்போ இந்த ஜூம் வகுப்பில் நீங்கள் எப்படி கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் இதில் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இன்றைய ஜூம் வகுப்புக்கான வழிமுறைகள் வந்துருச்சா? என்ன பண்ணேன் சார், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். என்னுடைய வாட்ஸ்அப்பை இதுக்குள்ளார ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அதுலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். அது எப்படி சார் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, web.whatsapp.com போனீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். web.whatsapp.com போனீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். இதை வந்து உங்கள் கணினி திரையையும் உங்களுடைய மொபைல் திரையையும் இதில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை இதுக்குள்ளே கொண்டாடலாம். இப்போ வந்து QR கோடு வருதா, நல்லா கவனிச்சுங்க. சில பேருக்கு இதுவும் தேவைப்படும், அதனால் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு தெரியும், தெரிஞ்சாலும் தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருவோம் இப்போயே. இப்போ இந்த வாட்ஸ்அப்பை நம்ம வாட்ஸ்அப் தட்டின உடனே இந்த பேஜில் வந்து மேலே ஒரு 3 புள்ளி இருக்கும். இந்த 3 புள்ளி இருக்கும். அதில் லிங்க் டிவைஸ், இந்த 3 புள்ளியை தட்டினீங்கன்னா நான் முழு திரையில் வந்து காட்டுறேன். இந்த 3 புள்ளி இந்த இடத்துல இருக்கும். அந்த 3 புள்ளியை தட்டிட்டு லிங்க் டிவைசஸ்ன்னு இருக்கும். அந்த லிங்க் டிவைசஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு QR ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். அதை தூக்கி இப்படியே நீங்கள் ஸ்கேன் பண்ணால் போதும். ஸ்க்ரீன் ஷேர் ஆகிடுச்சா? இப்படி ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும். அந்த QRம் உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து QR ஸ்கேன் ஆகி உங்கள் வாட்ஸ்அப் கணினிக்குள்ளார வந்துடும். அப்புறமே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இதே தான் டெலிகிராமுக்கும். இதோ வந்துருச்சு பாருங்கள். ஈஸியாக கற்றுக்கிட்டிங்களா? இந்த 3 புள்ளி எங்கே போனாலும் நம்மளை விட மாட்டேங்குது. கூகுள்லேயும் 3 புள்ளி 3 வருஷம், வாட்ஸ்அப்லேயும் 3 புள்ளி. லிங்க் டிவைசஸ் இங்கிலீஷில் இருக்கும். லிங்க் டிவைசஸில் நீங்கள் whatsapp.web.com போட்டிங்கன்னா போதும், QR கோடு வந்துடும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் உள்ளே வந்துடும். அதுலேருந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? அங்கே போய்டுவோம். இன்றைய ஜூம் வகுப்புக்கான வழிமுறைகள் போட்டேன். அடுத்தது நேரம், தலைப்பு எல்லாம் போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு தான் நான் இதை போட்டு காட்டுறேன். இது வந்து வேறு கண்டென்ட் கூட நம்ம போட்டுக்கலாம். வணக்கம் ஆசிரியர்களே, AI ஸ்மார்ட் டீச்சர் 2026 பயிற்சி வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இதை எழுதி காட்டியிருக்கிறேன்ல, இதை யாருமே படிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ நான் போட்டவொடனே படிப்பீங்க பாருங்கள். அதை ஒரு தனி பக்கமாக்கிக்கிறேன். இதை எடுத்துட்றேன். பெருசாகணும் சார், எழுத்தெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த புள்ளியை வந்து என்னுடைய மவுஸால் கிளிக் பண்ணி இப்படியே இழுக்கிறேன். பெருசாகுது, சின்னதாகுது, பெருசாகுது. ஈஸி, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஏய் தப்பு தப்பாக பண்ணுதுன்னு சொல்கிறீங்கல்ல, இதில் உட்காந்து பண்ணிட்டு போவோம். அவ்வளோதான். கடகடன்னு நம்ம என்ன எழுதுகிறோமோ அதுதான் அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். வாட்ஸ்அப்பில் டைம் இருக்கும்போது டைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். உட்காந்து டிசைனாக நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இங்கிலீஷெல்லாம் தூக்கிடுறேன். இப்போ இதுக்குள்ளார நம்ம அடுத்த கட்டத்தை பேஸ்ட் பண்ண போகிறோம். காப்பி பேஸ்ட், அவ்வளோதான். நான் சொல்கிறதில்ல, தெளிவாக புரியுதா? வணக்கம் ஆசிரியர்களே, டிஎன் ஸ்மார்ட் டீச்சர் 2026 வகுப்பு 4 டே 4 வகுப்புக்கு அன்புடன் வரவேற்கிறோம். போட்டனா? இது மாதிரி நீங்கள் அப்படியே தூக்கி எழுத்துக்களை மாற்றிக்கிட்டே போக வேண்டியதுதான். ஓகே, இதெல்லாம் ஆங்கிலத்திலே இருக்கட்டும், தமிழில் போட்டிருக்கோன்னு நீங்கள் நினச்சிக்கங்க. சரியா? என்னென்னத்தை மாற்றணுமோ எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். இல்லை டோட்டலாக எல்லாத்தையுமே தூக்கிட்டு வேறு மாதிரி கொண்டு வரணுன்னாலும் நீங்கள் எழுத்து வடிவத்தை வேறு மாதிரி கொண்டு வரலாம். இப்போ இலவச பதிப்பில் தான் இருக்கேன். கடைசியாக முடிச்சிட்டேன். என்னுடைய 10 பக்கத்தையும் முடிச்சிட்டேன்னு வச்சுங்களேன்.
ஷேர் கொடுக்கணும். உங்களுக்கு நான் அதை டவுன்லோட் பண்ணி நமக்கு ஐயாவுக்கு வந்து அனுப்பணும். ஷேர் கொடுக்குறேன். ஷேர் கொடுத்துட்டு டவுன்லோட் ஆப்ஷனுக்குள்ளார வரேன். நல்லா கவனிச்சிங்க. நான் செய்கிறது அப்படியே நீங்கள் உங்கள் திரையில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு செஞ்சு பாருங்கள், இல்லை நாளான்னைக்கு செஞ்சு பாருங்கள். டவுன்லோட் கொடுத்துட்றேன். சில டீச்சர்ஸ் வந்து இப்போயே உடனே பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்ல நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, உங்கள் டேலண்ட்டுக்கு பாராட்டுக்கள். இப்போ இது எந்த வடிவத்தில் வேணும்? பிடிஎஃபாக வேணுமா, இமேஜாக வேணுமா அப்படின்னு கேட்குது. பிடிஎஃபாக இருந்தால் தான் எல்லா பக்கத்தையும் உங்களுக்கு நான் அனுப்ப முடியும். இதை டவுன்லோட் பண்ணுறேன். பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட். பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று வருது, அதில் நான் டவுன்லோட் பண்ணுறேன். இமேஜாக டவுன்லோட் பண்ணலாம், பிஎன்ஜியாக டவுன்லோட் பண்ணலாம், பிபிடியாக டவுன்லோட் பண்ணலாம், பிடிஎஃப் பிரிண்ட்டாக டவுன்லோட் பண்ணலாம். அது மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ செந்தமிழ் மன்றம் பிபிடி 1 செந்தமிழ் மன்றம். செந்தமிழ் மன்றம் அடா பாக்ராட் பிடிஎஃப் தான் பாருங்கள். சென்னை செந்தமிழ் மன்றம் பிடிஎஃப் வந்துருச்சு. நான் எல்லா பக்கத்தையும் நிறைவு செய்தாக நினைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு டைம் கம்மியாக இருக்கிறதால நான் எல்லா பக்கத்தையும் நிறைவு செய்யலை. பிபிடி கொடுத்துட்டேன் உங்களுக்கு, அவ்வளோதான். ஃப்ரீ டூல். காசு கட்டணுன்னா 10 காசு கட்டலை, பிபிடி பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்கள் உங்களுடைய பாடத்திட்டத்துக்கான பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை இதே பேட்டர்னில் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேவா? இல்லை சார் இந்த டெம்ப்ளேட்லாம் வேணாம் சார், எனக்கு நிறைய ஐடியா இருக்குது சார், நானே பண்ணணும் சார், நானே கலர் சூஸ் பண்ணணும், நானே படம் வைக்கணும், நானே எல்லாமே கட்டமாக போடணும் சார் அப்படிங்கிறீங்களா? உங்களுக்காக இப்போ வரப்போகிறேன். அல்டிமேட் அடுத்தது மறுபடியும் எல்லா கோட்டையும் அழி, நான் புரோட்டாலேருந்து சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்லேருந்து வரப்போகிறேன். ப்ரெசன்டேஷன்லேயே நம்ம வச்சுக்கலாம். கஸ்டம் சைஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்களே ஒரு சைஸ் கொடுத்து அந்த சைஸ்லேயே நீங்கள் உருவாக்க முடியும். இதில் வருது பாருங்கள், டெம்ப்ளெட்ஸு, மேஜிக் லேஸ், ப்ரெசன்டேஷன், சோஷியல் மீடியா. இதில் என்ன உருவாக்க போகிறீங்களோ அதுக்குள்ளார போயிடுங்க. சோஷியல் மீடியாக்காக போஸ்டர் போட போகிறீங்கன்னா இதுக்குள்ளே சோஷியல் மீடியாக்குள்ளார போயிடலாம். அதுலேயும் எத்தனை சைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூடியூப் தம்ப்நெயில் 1280க்கு 720 பிக்சல். இந்த சைஸ்க்குள்ளே போயிட்டிங்கன்னா யூடியூப் சைஸ்க்கு தகுந்த மாதிரி வந்துடும். கட்டம் வந்துருச்சு. டெம்ப்ளெட் ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக வெள்ளையர்னு ஒரு வெள்ளை போர்டு வந்துருச்சு, ஒயிட் போர்டு. இதை நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் ஒயிட் போர்டுன்னு சொன்னாலும் ஓகே தான். இந்த ஒயிட் போர்டுக்குள்ளே நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாங்க சார். அதுக்கடுத்து சார் ஒரே ஒரு பக்கம் காட்டுறீங்க, எனக்கு 10 பக்கம் 20 பக்கம் போயிட்டே இருக்கணும்னா கீழே ஆட் ப்ளஸ், 2வது பக்கம், 3வது பக்கம், 4வது பக்கம், 5வது பக்கம். ஓகேவா? போயிட்டே இருக்கலாம். பதிவிறக்கம் செய்து கொள்வது நீங்கள் படமாகவும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம், இல்லது பிடிஎஃபாகவும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இப்போ நான் எதுவுமே இல்லாமல் வெள்ளை போர்டில் நானே எல்லாமே செய்ய போகிறேன். பார்க்கலாமா? அதுக்கு என்னென்னலாம் தேவை? வண்ணங்களை மாற்றுங்கள் ஐயா, வெள்ளை கலரை பச்சை கலராக மாற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த வெள்ளை பக்கத்தை கிளிக் செய்துவிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த வண்ணத்தட்டு சுற்றிக்கிட்டே இருப்போம். வண்ணத்தட்டு இருக்கிறது பாருங்கள். வண்ணத்தட்டை கண்டுபிடித்தவர் யார்? சர் ஐசக் நியூட்டன். அவர் தான் முதல்ல வண்ணத்தட்டு அப்படிங்கிற கான்செப்டாக வளர்த்து கொண்டு வந்தார். அவர் வானவில்லை பார்த்து 7 வண்ணத்தை பார்த்து வண்ணத்தட்டை உருவாக்கினார். அதுக்கு பிறகு வந்தவர்கள் ஒவ்வொரு கலரையும் வேறு கலரோடு மிக்ஸ் பண்ணி, எனக்கு பின்னாடி பாருங்கள் எத்தனை கலர் இருக்குது பாருங்கள், லட்சக்கணக்கான கலர்களை உருவாக்கி விட்டார்கள். வண்ணத்தட்டு இங்கே இருக்கிறது. இந்த வண்ணத்தட்டை தட்டும்போது வண்ணங்கள் இந்த பக்கம் இடப்பக்கம் வருகிறது. அதில் நீங்கள் நீல கலர் போட்டுக்கலாம், பச்சை கலர் போட்டுக்கலாம், மஞ்சள் கலர் போட்டுக்கலாம், எல்லா கலரும் போட்டுக்கலாம். ஓகேவா சார்? எங்களுக்குன்னு ஒரு கலர் கோடிங் இருக்குது, அந்த கோடிங்கை நாங்கள் தாண்ட மாட்டோம். நம்ம செந்தமிழ் மன்றம் பார்க்கும்போது லோகோலேருந்து எல்லா இடத்துலையும் மஞ்சள் கலர் போட்டிருக்குறாங்க. அதனால் மஞ்சள் கலரை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். மங்களகரமாக இருக்கா? இப்போ மஞ்சள் கலர் வந்துருச்சு. இப்போ இங்கே எழுத போகிறோம் சென்னை செந்தமிழ் மன்றம். உதாரணத்துக்காக எல்லாமே மேனுவலாக பண்ணுறேன். டெம்ப்ளேட்டை வச்சு பண்ணிட்டீங்க ஈஸியாக. சொந்தமாக பண்ண முடியுமா? சொந்தமாக பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் உதாரணத்துக்கு வேறு இடத்துலேருந்து வரேன்.
எழுத்துருக்காக தான் இங்கே வந்திருக்கேன். நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். நேற்றை சரி செய்ய முடியாது, நாளையை உருவாக்க முடியும். இதுதான் என்னுடைய சப்ஜெக்ட். வந்துருச்சா? என்ன சார் இருக்கு? நீங்கள் ஏஐயில் போட்டதெல்லாம் பிரம்மாண்டமாக இருந்தது, ஆனால் இது சுமாராக இருக்கே. சூப்பராக போடுறது, ஏஐ போடுறது சூப்பராக இருக்குது, நீங்கள் போடுறது சுமாராக இருக்கே அப்படிங்கிறீங்களா? சூப்பராக ஆக்கிட வேண்டியதுதான். கொஞ்சம் யோசிக்கணும் என்னென்னத்தை போடலாம் அப்படின்ட்டு. ஒரு உதாரணத்துக்கு இது உங்கள் சப்ஜெக்டாக நீங்கள் நினச்சிங்க. இதுக்கு பின்னாடி நான் ஒரு இயற்கை காட்சியை போட்டேன்னா இந்த படம் வந்து ரொம்ப தரமாயிடும். ஓகேவா? சின்னதாக்குனா சின்னதாக்கலாம், பெருசானா பெருசாகிக்கலாம், எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து எழுத்துருவை மொத்தமாக்குனா ஆக்கிக்கலாம், வளைக்கிறா இருந்தால் வளைச்சிக்கலாம், கோடு அண்டர்லைன் கோடு போட்டுக்கலாம். எல்லா ஆப்ஷனும் இதுக்குள்ளார வரும். நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் பயன்படுத்துகிறது எல்லாமே மேலே வருது பாருங்கள். இந்த மார்ஜினில் வருது, இடது பக்கம். வலது பக்கம் மார்ஜின் வேணுமா? சென்டர் பண்ணிட்டேன். வலது பக்கம் மார்ஜின் எல்லாமே இதில் வரும். மேலே தட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு படத்துக்கான இப்போ நான் எந்த இடத்த செலக்ட் பண்ணனோ அதுக்கான கண்ட்ரோல் வந்து மேலே எல்லாமே வந்துடுது. வந்துடுச்சா? இப்போ நான் பின்னணி காட்சியை மட்டும் மாற்றிட்டேன்னா போதும், உங்களுக்கு இந்த படத்தை நல்ல குவாலிட்டியாக நான் பண்ணி காட்டிடுவேன். அதை மட்டும் மாற்றினால எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த இடது பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வேகமாக சொல்லிடுறேன். ஏன்னா டெம்ப்ளேட்டில் இருந்ததால் நமக்கு அது தேவைப்படல. இது நம்ம சொந்தமாக செய்யும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். அது எல்லாமே இடது பக்கத்தில் இருக்கிறது. டெம்ப்ளேட்ஸ் இருக்கிறது, எலிமெண்ட்ஸ் இருக்கிறது, டெக்ஸ்ட்டு இருக்கிறது, ஏஐ டூல் கேன்வா ஏஐ இங்கே இருக்கிறது. உங்களுக்கு தேவையானதை அப்லோட் பண்ணணுன்னா இங்கே இருக்கிறது. அப்புறம் நிறைய டூல்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் இதுக்குள்ளார இருக்கும். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஆப் மாதிரி இது கேன்வாலேயும் ஆப் ஸ்டோர் ஒன்று இருக்குது. அதில் ஆயிரக்கணக்கான ஆப்பு உள்ளே இருக்குது. ஓகேவா? ப்ளே ஸ்டோரில் எப்படி நம்ம ஆண்ட்ராய்டில் டவுன்லோட் பண்ணி ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயும் ஆப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் பெரும்பாலும் எல்லாமே இலவசமாக கொஞ்சம் கிடைக்கும், பணம் கட்டினா நிறைய கிடைக்கும். ஓகேவா? அதனால் நம்ம ஆப்ஸ்குள்ளார இப்போதைக்கு போக வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். சரியா? இப்போ நான் எலிமெண்ட்ஸ்குள்ளார இந்த உபகருவிகள், நமக்கு உபகரணங்கள் நிறைய கொடுக்குறாங்க. அந்த உபகரணங்களில் என்னென்னலாம் இருக்குன்னு காட்டுறேன். டெம்ப்ளேட்ஸில் இங்கே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டெம்ப்ளேட்ஸ் ஏற்கனவே ரெடிமேடாக இருக்கிற டெம்ப்ளேட்லாம் இங்கே வந்துடும். இப்போ உதாரணமாக இவர் இங்கே வராரு, இங்கே இந்த கிரீடம் இல்லாத தேடுறேன். இப்போ இது ஓகே, இது கிரீடம் இல்லாமல் இருக்கிறார் இவர். ஓகேவா? இவர் இங்கே இருக்கிறாரா? இவர் அப்படியே தூக்கிட்டு அந்தாண்ட போ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய படத்தை தூக்கி போட்டுக்கொள்ள முடியும். இங்கே இவரை போட்டுறேன். இவர் தான் நான் நினச்சிங்க, இவரை தூக்கி போட்டுற முடியும். அவரை தூக்கிட்டு இவரை போட்டோமா? அடுத்து இதை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். டிஜிவிசி காலேஜ். ஓகேவா? படம் மாற்றிட்டேன். அந்த டெம்ப்ளேட் இங்கே டெம்ப்ளேட்லேருந்து ஒரே ஒரு ஃப்ரேம்குள்ளே படத்தை தூக்கி இங்கே போட்டிங்கன்னா இங்கே வந்துடும். இதை மாதிரி எவ்வளோ டெம்ப்ளேட் இருக்குது பாருங்கள். நமக்கு வந்து தேட வேண்டியது என்னென்னா இதில் வந்து கிரீடம் இல்லாமல் இருக்கணும். டீச்சர்ஸ்க்காக ஒரு டெம்ப்ளேட் போட்டிருக்கேன். இதில் தூக்கிட்டு உங்கள் ஃபோட்டோ இங்கே போட்டுங்க டீச்சர்ஸ். மேலே கீழெல்லாம் உங்கள் பேரை போட்டுங்க. இப்போ போடுறேன். மேக்ஸ் MATH வருமா? சரி, தமிழ்லேயே போட்டுறேன். இங்கிலீஷ்னு போடுறாந்தா இங்கிலீஷ்னு போட்டுக்கலாம். மீனா டீச்சருடைய முதல் பக்கத்தை உருவாக்கிட்டேன். எவ்வளோ நேரம் சார் ஆச்சு? 1 நிமிஷம் தான். ஏன் சார் ஏஐட்ட போயிட்டு? இதுவும் ஃப்ரீ தான் சார். டக்கு டக்குன்னு நீங்கள் கொஞ்சம் பழக ஸ்பீடு வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? எத்தனை படம் உருவாக்கியிருக்கிறேன், எலிமெண்ட்ஸ்லேருந்து காட்டுறேன். அடுத்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் எலிமெண்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கொண்டு வைத்து கொள்ளலாம். அதுலேயும் இந்த கிரீடத்தை தேடணும். ஓகேவா? முதல் படத்துலேருந்து வரேன். நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளை உருவாக்க முடியும். இதுக்கு பேக்ரவுண்டுக்கு எனக்கு வந்து ஒரு நேச்சர் இமேஜ் தேவை. இயற்கை காட்சி, NATUR, நேச்சர் பேக்ரவுண்டு. நல்லா கவனிச்சிங்க, எத்தனை நேச்சர் இமேஜ் வருது பாருங்கள். இதில் கிராஃபிக்ஸ் வருது, ஃபோட்டோஸ் வருது, வீடியோஸ் வருது, ஃப்ரேம்ஸ் வருது, ஆடியோஸ் வருது, மோக்கப்ஸ் வருது, 3D வருது, எல்லாம் வருது. இப்போ எனக்கு ஃபோட்டோ தான் போட்டால் போதும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோவை C ஆல் கொடுக்குறேன். மறுபடியும் அதே தான் தேடுகிறோம்.
கிரீடம் இல்லாதது இலவசம். புரிஞ்சிடுச்சா? கிரீடம் இல்லாத இலவசத்தை தேடி அழகாக தூக்கி எவ்வளோ அற்புதமான காட்சி பாருங்கள். கிரீடத்தை என்ன பண்ணேன், இதை கிளிக் பண்ணேன், இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருச்சு. இப்போ இந்த எழுத்தை நாம் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி அழகாக இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அலைன் பண்ணிட்டோம்னா போதும். எழுத்து இவ்வளோ பெருசாக போட வேண்டாம், சின்னதாக போட்டால் போதும். என்ன பண்ணுறேன் சார், செலக்ட் பண்ணுறேன், பின்னாடி போகிறேன். வேர்ட் டாக்குமெண்ட்டு தான். வேர்ட் டாக்குமெண்ட்டில் என்ன பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? பரவாயில்ல சார், ஏற்கனவே போட்டதுக்கு ஒரு 20 மார்க்னால் இதுக்கு ஒரு 50 மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ இதில் வந்து நம்ம வேறு ஏதாவது லோகோ போடணும் அப்படின்னா அப்லோட் ஃபைல்ஸ்குள்ளார போயிட்டு நம்மள்ட்ட லோகோ இருக்குது இல்லை வேறு ஏதாவது இருக்குது போடணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா உள்ளார அப்லோட் பண்ணி அந்த இடத்துல கொண்டாந்து வச்சுக்கலாம். உதாரணமாக இதை சொல்பவர்கள் நாவா நீலமலை எஃப்எம் கோத்தகிரியிலேருந்து ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு வானொலி லோகோ இருக்குது. இப்போ நம்ம பயிற்சிக்காக அந்த லோகோவை நான் எடுத்துக்கிறேன். வந்துட்டாங்களா? நாவா நீலமலை எஃப்எம் வந்துட்டாங்களா? பாருங்கள், மலைக்கு தகுந்த மாதிரி மலை வானொலி, மலைவாழ் பழங்குடியினர் மக்களுக்காக கோத்தகிரியிலிருந்து ஒளிபரப்பாகும் இணைய வானொலி. இப்போ நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, நாளை சரி உருவாக்க முடியுங்கிறத வேறு கலரில் போடுங்க சார். என்ன சார் கண்ணங்கரையில்னு கருப்பில் போட்டுறீங்க, இதில் தான் இவ்வளோ கலர் கொடுத்துருக்கானே சாருங்கிறீங்களா? அப்படியே இந்த எழுத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வண்ண சுட்டி இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட் கலர், இதை கொடுத்துட்டு எந்த கலருக்கு வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? வேறு கலர் நல்லாயிருக்கா? எந்த கலர் வேணுமோ நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். கலரில் சைக்காலஜி இருக்குது, கலரில் நிறைய கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் வரும். போட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் நாங்கள், எங்களுக்கு திருப்தி வர்ற வரைக்கும் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். நல்லாயிருக்கா? இன்னும் டார்க்காக போடுறா நல்லாயிருக்கும் சார், போட்டுக்கலாம் சார். இப்போ இந்த வண்ணத்தட்டை எடுத்துக்கொண்டு எங்கே வேணாலும் போய் நம்ம மாற்றிக்கலாம். அது என்ன சார் வண்ணத்தட்டுன்னு அடிக்கடி சொல்கிறீங்களே அப்படிங்கிறீங்களா? இங்கே வண்ணத்தட்டு எல்லா இடத்துலையும் நமக்கு கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வண்ணத்தட்டு வந்துடும். இதுதான் வண்ணத்தட்டு. இந்த நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாதுன்ற வாசகம் இந்த மலை இருக்குல்ல பச்சை கலர், அதே கலர்லேயே வரணும் அப்படின்னா அதை நீங்கள் சரி செய்ய முடியும். அதே கலர் இங்கே வரணும் அப்படின்னா இங்கே ஒரு பின்னு கொடுத்துருக்குறாங்கல்ல, பிக்க கலர், இந்த பின்னை தொட்டுட்டு இப்படி வந்து வச்சிட்டிங்கன்னா என்னாச்சு சார், இந்த மலையோட பச்சை கலர் இங்கே வந்துடும். இப்போ வண்ணத்தட்டுன்னு சொன்னதால் வண்ணத்தட்டை உங்களுக்கு நிறைய பேருக்கு வண்ணத்தட்டுனா என்னன்னு புரியல சார் அப்படிங்கிறீங்களா? வண்ணத்தட்டை உங்களுக்கு வந்து டைரெக்டாக காட்டிடுறேன். வண்ணங்கள் பற்றிய உளவியல் இருக்கிறது. வண்ணங்களுக்காக ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிறைய லட்சக்கணக்கான டிசைனர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து நியூட்டன் சொன்ன அந்த வண்ணத்தட்டு, கிட்டத்தட்ட நியூட்டன் சொல்லி 200 வருஷம் ஆயிடுச்சு வண்ணத்தட்டு சொல்லி. இப்போ எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு கண்ணில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் சார் வண்ணத்தட்டு. என்ன கலர் போடுறதுனே ஐடியாவே வரமாட்டேங்குது அப்படின்னு நமக்கு மண்டை காஞ்சுதுன்னா canva.com/color வண்ணத்தட்டுக்கென்று ஒரு இணைய இணைப்பு. இங்கே பாருங்கள், மொபைலில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, கம்ப்யூட்டரில் சூப்பராக இருக்குது. புரியுதா? எந்த இடத்துல நீங்கள் நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்திக்கிட்டு அந்த கலரை கொண்டாந்து வச்சுக்கலாம். இதை விட கலரு எப்படி சார் செலக்ட் பண்ண முடியும் நம்ம? பாருங்கள் சார், இதே சுற்றுறேன், டிரைவரு பஸ்ஸை ஓட்டுற மாதிரி நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் இங்கே ஓட்ட கீழே வந்து அந்த கலர் வந்து தேர்வாகி அந்த கலருக்குரிய எண் காட்டுகிறது. நான் அட்வான்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் கற்றுக்கிறது ஈஸி தான்.
இது நீங்கள் ரொம்ப சிரமம்னு நினைக்க தேவையில்லை, ஈஸியாக உங்களுக்கு நம்ம வந்து புரிய வச்சுருவோம். இங்கே காட்டுறேன். இப்போ இது வெள்ளை கலராக இருக்குல்ல, இந்த வண்ணத்தட்டை வெள்ளை கலராக இருக்கா, இந்த இந்த வட்டத்தை வந்து சுற்றில் கொடுக்கும்போது இந்த வண்ணத்தட்டு இங்கே வந்துடுது, லெஃப்ட் பக்கம் வந்துடுது. இப்போ நான் அங்கேருந்து எடுத்த அந்த கலர் இருக்கு இல்லையா, அந்த கலரை வந்து நான் கையில் எடுத்துட்டேன். இந்த குறியை நான் இங்கே எடுத்துட்டேன், காப்பி பண்ணி. ஏன்னா சில பேர் நல்ல அட்வான்ஸ் லெவலில் இருக்கீங்க, உங்களுக்காக நான் இதையும் காட்டிடுறேன். வந்துருச்சா? இந்த கலர் எங்கேருந்து சார் வந்துருச்சு? வண்ணத்தட்டுலேருந்து தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த கலர்லேயும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் எந்த இடத்தை தேர்வு செய்கிறீங்களோ அந்த இடத்துக்கான கண்ட்ரோல் எல்லாமே மேலே வந்துடும். இப்போ அடுத்தது இந்த நாவா எஃப்எம்ஐ ஃபுல்லாக இப்படி போட்டுட்டு இந்த எழுத்தை தூக்கி இதுக்கு மேலே போட்டுடுறேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியறதுக்காக நான் இதை பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, நாளை சரி செய்ய முடியுங்கிறத பின்னாடி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. இந்த லோகோவுக்கு பின்னாடி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. இதை அப்படியே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அலைன் லேயர்னு வருது. லேயரை தூக்கி சென்ட் பேக் கொடுத்தீங்கன்னா அந்த எழுத்து பின்னால் போய்விட்டது. சென்ட் பேக் கொடுத்தீங்கன்னா பின்னால் போய்விட்டது. அதுக்கப்புறம் இந்த லேயர் இருக்குது, இதை தூக்கி மறுபடியும் கடைசியில் போ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது கடைசியில் போயிடும். இங்கே பார்த்தீங்களா, சில நேரம் இந்த தேவை ஏற்படும், முன்னால் அனுப்புறது பின்னால் அனுப்புறது அதெல்லாம் தேவைப்படும். இப்போ நான் முன்னால் பின்னால் உங்களுக்கு அனுப்பி காட்டிட்டேன். இந்த லோகோ சின்னதாக போடணுமா, இந்த மவுஸை பிடிச்சிக்கிட்டு சின்னதாக்குறேன் பெருசாக்குறேன் எல்லாம் ஆக்குறேன். இப்போயே மணி 24 ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் போகலாமா? நான் செய்கிறத ஒளிப்பதிவை பார்த்து மறுபடியும் செஞ்சு பார்த்தீங்கன்னா போதும். இப்போ நான் மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் அழுத்துறேன், எலிமெண்ட்ஸ்குள்ளார போகிறேன். இப்போ கேஜி லெவலில் நம்ம ஆரம்பிக்கிறோம். எனக்கு ஏ ஃபார் ஆப்பிள் ஆரம்பிக்கிறேன். ஆப்பிள் வேணும். எத்தனை ஆப்பிள் வருது பாருங்கள். எந்த ஆப்பிள் பிடிச்சிருக்கு உங்களுக்கு, அதை நீங்கள் வந்து இந்த கிரீடம் இல்லாமல் கிரீடத்தை கட்டி வச்சுருக்கிற ஆப்பிளை தூக்கி உள்ளே கொண்டாந்து இங்கே வச்சுக்கலாம். ஆப்பிள் வந்துருச்சு. இப்போ டீச்சர் என்ன எழுத போகிறாங்க, டெக்ஸ்ட்டில் எழுத போகிறாங்க, ஏ ஃபார் ஆப்பிள்னு எழுத போகிறாங்க. என்ன சார் இவ்வளோ இப்போ தான் ஏபிசிடி ஆரம்பிக்கிறீங்களா அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எழுதிங்க. நான் எனக்கு கிளாஸ்க்காக ஏ ஃபார் ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். ஏ ஃபார் ஆப்பிள் வந்துருச்சா? இந்த கலரை மஞ்சள்னு போனோம், வெள்ளையை போட்டாலே சூப்பராக இருக்கும். ஏ ஃபார் ஆப்பிள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அப்புறம் பி ஃபார் பால் கொடுக்கணும். எனக்கு இங்கே இது என்ன பண்ணணும்னு டக்குன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். டூப்ளிகேட் எடுத்தோன்னா இதே இன்னொரு பிரதி இங்கே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இங்கே வந்துடும், கலர் ஜெராக்ஸ். இதை தூக்கிட்டு பி ஃபார் பால். அப்போ படித்தது இன்னும் ஞாபகம் இருக்குது பாருங்கள். எலிமெண்ட்ஸில் போயிடணும், எலிமெண்ட்ஸில் போயிட்டு பாலை தேடணும், பிஏஎல்எல் பால். புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொன்னால் இதுலேயும் அந்த சிம்பிளை விட்டுட்டு இந்த பால் தங்க பாலே கொடுத்துட்டாங்க இலவசமாக, பி ஃபார் பால்னு போட்டுங்க. நான் உதாரணத்துக்கு தான் பி ஃபார் பால் போடுறேன், நீங்கள் எது வேணுமோ போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன கான்செப்டோ அந்த கான்செப்டை நீங்கள் போட்டுக்கலாம், படத்தை போட்டுக்கலாம். மாணவர்களுக்கு எளிமையாக வகுப்பை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து சி ஃபார் கேட்டு போடுறேன், ஏற்கனவே இருக்குது. இதை தூக்கிட்டு கேட்டுன்னு தட்டினோடனே பூனையாக வருது பாருங்கள். எவ்வளோ பூனை வருது பாருங்கள். எந்த பூனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இந்த பூனை நல்லாயிருக்கு, வெள்ளை பூனை. சி ஃபார் கேட். இப்போ பாடம் நடத்துறதுக்கு தேவையான எல்லா பக்கங்களையும் ஒரு எழுத்துப்பிழை இல்லாமல் தெளிவாக நீங்கள் இந்த கேன்வாலே உருவாக்கி காட்ட முடியும். இதை நீங்கள் பாடம் நடத்துறதுக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் செய்து வைத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா canva.com இணைய இணைப்போடு உங்களுக்கு ஸ்க்ரீன் கிடச்சிதுன்னா நேரடியாக கேன்வாக்குள்ளே போயிட்டு இப்படி காட்டிடலாம். உங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து வரேன் பாருங்கள். டீச்சர் டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா கேன்வா. மறுபடியும் ஷேர் பண்ணுறேன், கொஞ்சம் மொபைலில் தடவாமல் இருங்க. நேற்றை சரி செய்ய முடியாது, நாளை உருவாக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்துருச்சு. ரெண்டாவது ஸ்லைட் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட். அப்புறம் எங்கே சார் டியை காணோம்?
இன்னும் எழுதலை சார். டிஜி வைஷ்ணவ் காலேஜ் டீச்சர் மீனா, தமிழ் டீச்சர். தமிழ் டீச்சர்னு என்ன சார் இப்படி ஒரு வெள்ளைக்காரியை போடுறீங்க அப்படிங்கிறீங்களா? கிளாஸுக்காக போட்டிருக்கேன், நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை போட்டுங்க, அப்லோட் பண்ணி எழுதிக்கிங்க மீனா. ஓகேவா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இன்னும் என்ன சார் பண்ணலாம்? எது வேணாலும் பண்ணலாம் சார் கேன்வாவில். இந்த பக்கங்களை நம்ம உருவாக்கி கொள்கிறோம், அவ்வளோதான். உங்களுடைய இஷ்டப்படி இருக்கிறதுலே பெஸ்ட்டு. நீங்கள் இங்கிலீஷில் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக இதுக்குள்ளே போய் நீங்கள் டைப் ரைட்டிங் பண்ணிக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். தமிழை பொறுத்தளவுக்கு காப்பி பேஸ்ட்டே நீங்கள் பயன்படுத்துங்க. வாட்ஸ்அப்பில் எழுதி காப்பி பேஸ்ட் பண்ணிங்க, இல்லைனா கூகுள் ட்ரைவ் 3.3 வரிசையில் கூகுள் ட்ரைவ் இருக்குல்ல, அதில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதுலேருந்து அங்கேருந்து தூக்கி இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். வண்ணத்தட்டு எங்களுக்கு பார்க்கணும் சார், எங்கள் செல்லில் பார்க்கணும் சார், எங்கள் கம்ப்யூட்டரில் பார்க்கணும் சார்னு கேட்குறீங்களே, நான் ஐயா ரமேஷ் ஐயாவுக்கு அனுப்பிடுறேன், அவங்க உங்களுக்கு பகிர்ந்து விடுவார். ஓகே, நம்ம குரூப் டெலிகிராம் குரூப்லேயும் போடுறேன் எல்லாத்தையுமே. இப்போ மறுபடியும் முதல்லேருந்து வரேன். இப்போ இந்த வெள்ளை பக்கங்கள்லாம் இருக்குது, இதுலேருந்து நம்ம இந்த எலிமெண்ட்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க சார். இது ஒரு கடல் மாதிரி இந்த எலிமெண்ட்ஸ். அதில் நீங்கள் எதை தேடினாலுமே கிடைக்கும். ஆடியோ கூட கிடைக்கும், வீடியோ கூட கிடைக்கும், கிராஃபிக் கூட கிடைக்கும். ஓகேவா? உதாரணமாக எலிமெண்ட்ஸ்குள்ளே இருந்து வாக்கிங் என்று போடுகிறேன். வாக்கிங் என்று போட்டு ஆல், இது வந்து ஃபோட்டோஸை காட்டுது. ஆல், இது இந்த ஆளில் வாக்கிங் உள்ளார போகிறேன். எவ்வளோ படங்கள் கிடைக்கிறது பாருங்கள். உதாரணமாக இது வந்து ப்ரோவில் தான் கிடைக்கிது, ஃப்ரீயில் ஏதாவது மூவிங்கில் கிடைக்குதான்னு பார்க்குறேன். இந்த வாக்கிங் படத்தை தூக்கி நீங்கள் போட்டு நடைப்பயிற்சியினுடைய நன்மைகளை நீங்கள் பக்கத்தில் எழுதி கொள்ளலாம். இதுவே படமாக காட்டுவென்றால் நம்ம ப்ரோ சிம்பிள் போட்டோம்னா இது படமாக கிடைக்கும். இதோ வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கிளாஸ் கொடுக்கலாம் பாருங்கள். நடைப்பயிற்சியின் நன்மைகள் இங்கே எழுதிடுறேன். அடுத்த ஸ்லைடு. ஆனால் இது வந்து பணம் கட்டணும். ப்ரோவில் தான் இந்த ஆப்ஷன் வருது, ஃப்ரீயில் வரல. இப்போ இந்த இவருக்கு எதுக்க ஒரு பெண்மணி வராங்க, இங்கே பாருங்கள். நடக்க விட்டானா அடுத்து ஓட விட போகிறேன். ரன்னிங். இது உங்களுக்கு கற்பனை திறனுக்காக நான் சும்மா ஒரு ட்ரையல் காட்டிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் சூப்பராக பயன்படுத்தி கொள்ளலாம். இலவசமாக எல்லாம் கிடைக்கிது உங்களுக்கு ரன்னிங்கில். இங்கே பாருங்க. இது ப்ரோ வருது. இப்போ நம்ம ப்ரோ யூஸ் பண்ணோம்னா டவுன்லோட் பண்ணும்போது ப்ரோ யூஸ் பண்ணியிருக்கீங்க பணம் கட்டுங்கன்னு வரும். அப்படி இல்லைன்னா லோகோவையும் மேலே போட்டு கொடுத்துருவோம். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான எலிமெண்ட்ஸை உருவாக்கலாம். இவ்வளோ தான் சார் இருக்கா எலிமெண்ட்ஸ் அப்படின்னா, எலிமெண்ட்ஸுங்கிறது நிறைய இருக்கிறது. இப்போ நான் இதே கான்செப்ட் ரன்னிங் அப்படிங்கிற கான்செப்டே ஃபோட்டோவில் காட்டணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ரன்னிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை மட்டும் கிளிக் பண்ணோன்னா இங்கே ரன்னிங் வந்துடும். இப்போ இங்கே ஓடுற படம் வந்துடுச்சு. ரன்னிங் ஓடுறாங்களா? நம்ம தேடும்போது தமிழ்நாட்டு தலைமுடி இருக்கிற மாதிரி தேடி எடுத்துக்க வேண்டியதுதான். வெள்ளை வெள்ளையர்னு போட்டிங்கன்னா என்னடா நம்ம தமிழ் ஆசிரியர் திடீரென்று ஆங்கிலேயர்களை வைத்து பாடம் நடத்துகிறாருன்னு நினச்சிருவாங்க பசங்க. நான் இன்றைக்கி பண்ணது எல்லாமே இலவச பதிப்பில் தான் பண்ணிகிட்ருக்கேன். எதுவுமே காசு கிடையாது. பணம் கொடுத்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸில் நீங்கள் எதை வேணாலும் இதை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம், அவ்வளோதான். பணம் கொடுக்கலன்னா ஃப்ரீயாக எது கிடைக்குதோ அதை மட்டும் உள்ளே போட்டுக்கலாம். எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எலிமெண்ட்ஸில் அடுத்தது நான் வீடியோவாக போடணும்னு நினைக்கிறேன்னா வீடியோ டெம்ப்ளேட்ஸ் இங்கே கொடுப்பாங்க. இதுலேயும் இலவசத்தில் வீடியோ நமக்கு கிடைக்கும். வீடியோவை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். வீடியோ போட்டால் திரை சில நேரம் சப்போர்ட் பண்ணாது. இந்த வீடியோவை தூக்கி இங்கே அழுத்துனீங்கன்னா இங்கே வீடியோ வந்துடும். ஓகே, நான் டெலீட் பண்ணிடுறேன். வீடியோ வந்துருச்சா? இது வீடியோவாக ஓடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது வீடியோவாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா வீடியோ ஓடும். ஆடியோ கொடுக்கணும் சார்னா ஆடியோவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆடியோ கொடுக்கும்போது ஒரு முக்கியமான குறிப்பாக நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம இருக்கிறது வந்து
சோஷியல் மீடியாவுடைய டெம்ப்ளேட்டில் இருக்கிறோம். அதனால் சோஷியல் மீடியா டெம்ப்ளேட்லேருந்து நீங்கள் வீடியோக்குள்ளார வரவே வராதீங்க. புரியுதா? சோஷியல் மீடியா டெம்ப்ளேட்னா அதில் உள்ள வேலைகளை மட்டும் பண்ணுங்கள். இப்போ நான் வீடியோவே பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோமில் போயிட்டு மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறோம். வீடியோன்னு இங்கே இருக்குது பாருங்கள், வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க. வீடியோ இதிலேருந்து வரணும். இதிலேருந்து வந்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு தரமாக வேலை செய்யும். இதுதான் வீடியோ டெம்ப்ளேட். ஓகேவா? இமேஜ் டெம்ப்ளேட்டில் உள்ள இதில் வந்து இமேஜ் நல்லா வேலை செய்யும், படங்கள் வேலை செய்யும். காணொளிகள் உருவாக்கணும்னா நீங்கள் இங்கே வந்து காணொளிகளும் உருவாக்கிக்கலாம். அதுவும் இதே பாணி தான். நான் எப்படி படமாக காட்டணுனோ அதை நீங்கள் அப்படியே வீடியோவாக காட்டிட்டு போகலாம். இப்போ A ஃபார் ஆப்பிளுக்கு ஆப்பிள் வீடியோவே நீங்கள் போட்டுடலாம். B ஃபார் பாலுக்கு பால் வீடியோவே நீங்கள் போட்டுடலாம். ஆனால் அதுக்கு தகுந்த நேரம் எடுக்கும். இலவசத்தில் தேடினீங்கன்னா இலவசத்தில் தேடி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியிலேருந்து நீங்கள் உள்ளே கொண்டாந்து வச்சுக்கலாம். சார் எனக்கு இதில் ஆப்பிள் படமே கிடைக்கல, எல்லாமே வந்து காசு கேட்குது அப்படின்னா கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிக்க வேண்டியதான். புரியறதுக்காக ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இந்த ஒர்க்கு கூகுள் கம்பெனி இருக்குது, நமக்கு காட்ஃபாதர் இருக்காங்க. எந்த ஆப்பிள் வேணும், இந்த ஆப்பிளை தூக்கி அங்கே வச்சுக்கலாம். இப்படி காப்பி பண்ணி இங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். எலிமெண்ட்ஸில் கிடைக்கல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எங்கேருந்து கொண்டு வந்தேன்? கூகுள்லேருந்து கொண்டு வந்தேன். இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய உள்ளடக்கங்களை அழகாக கேன்வா மூலமாக தயாரித்து கொள்ளலாம். இப்போ முதல்லேருந்து பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓஹோ இவ்வளோ தானா, எல்லாமே அப்படியே போட்டால் வந்துடுது. டெக்ஸ்ட்டு போட்டால் டெக்ஸ்ட்டு வந்துடுது, காப்பி பேஸ்ட் பண்ணால் காப்பி பேஸ்ட் வந்துடுது, எல்லா கண்ட்ரோலும் மேலே வந்துடுது. இன்னும் இதில் நிறைய நுட்பங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த அளவில் நீங்கள் பயிற்சி எடுத்திங்கனாலே நீங்கள் நினைக்கிறத உருவாக்கி கொள்ள முடியும். சரியா? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கா? புரிஞ்சு போச்சா? புரிஞ்சு இருக்கு. டவுன்லோட் பண்ண முடியுமா சார்? ஏதாவது ப்ரோ வெர்ஷனில் எடுத்துருக்கோமா சார்? ஒரே ஒருத்தவங்க ஓடுறது மட்டும் ப்ரோ வெர்ஷனில் எடுத்திருக்கோம். இது மட்டும் நமக்கு இலவசத்தில் கிடைக்காது. இந்த கேன்வான்னு லோகோ போட்டுருவோம். அதனால் இதை நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ நான் ஷேர் பண்ணுறேன், டவுன்லோடு கொடுக்குறேன். 17 பக்கம் இருக்கிறது. எல்லா பக்கமும் டவுன்லோட் பண்ணோன்னா அப்படியே விட்டிங்கன்னா 17 பக்கத்துலேயும் டிக் இருக்குது. எனக்கு முதல்ல 2 பக்கம் 3 பக்கம் போதுன்னா அதுக்கு மட்டும் டிக் அடிச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த ஒரு பக்கம் வேணும்னா கரண்ட் பேஜ், எல்லா பக்கம் வேணால் செலக்ட் ஆகல, இல்லை ஒரு பக்கம் தான் வேணும் 5 பக்கம் மட்டும் இருந்தால் போதுன்னா 5 பக்கத்தை எடுத்துக்கிட்டு டன் கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணணும். அடுத்தது ரொம்ப கவனமாக பார்த்துங்க. JPEG, PNG, PDF ஸ்டாண்டர்டு, பிரிண்ட்டு, MPEG-4, GIF, PPTS, SVG மட்டும்தான் பணம் கட்டணும். மீதி எல்லாமே ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். PDF ஸ்டாண்டர்ட். பிரிண்ட்டுனா ரொம்ப மெமரி அதிகமாக எடுக்கும், ரொம்ப தெளிவாக வரும். ஓகேவா? நமக்கு ஸ்டாண்டர்டே போதும் வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு. நீங்கள் ஜிபி அதிகமாக அனுப்புனீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ப்ரீமியம் கண்டென்ட் இருக்குது, ஒரே ஒரு கண்டென்ட் ப்ரீமியமில் போட்டிருக்கீங்கன்னு வருது. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். உங்களுக்கு தேவையான உங்களுடைய சரக்கு எல்லாத்தையும் நீங்கள் இதுக்குள்ளார நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதோ ஒன்று மட்டும் ப்ரோ வருது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீலேயே எல்லாம் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேன்வா ஏஐ என்று ஏஐ தொழில்நுட்பமும் இதுக்குள்ளார இன்டகிரேட் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த ChatGPT மாதிரி தான் இதெல்லாம். சரி, இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 பக்கத்தை மட்டும் டவுன்லோட் பண்ணி காட்டிடுறேன். பேஜஸ்ஸு 1 2 3 4 5 6 PDF ஸ்டாண்டர்ட் டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் ஆகுதா பாருங்கள். டவுன்லோட் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணுறேன். நேற்றை சரி செய்ய முடியும், நாளை உருவாக்கணும். நம்ம கொடுத்த அதே வாசகத்தை அது டைட்டிலாக கொடுத்து எடுத்துக்கிச்சு. இங்கே பாருங்கள், இலவசமாக உங்களுக்கு ஒரு அழகான ப்ரெசன்டேஷன் செஞ்சு காட்டிட்டேன். இது எங்கேருந்து காட்டுறேன்? PDF-ஆக டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? பண்ண முடியுமா முடியாதா? ஜஸ்ட்டு என்னோடய மெயில் ஐடியை லாகின் பண்ணேன், ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணேன், ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்டில் பண்ணி காட்டினேன். இப்போ டெம்ப்ளேட் இல்லாமல் வெள்ளை பேஜில் பண்ணி காட்டிட்டேன். இதில் உங்களுக்கு என்ன வாசகம் வேணும், என்ன படம் வேணுமோ அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். இப்போ நேற்று கிளாஸை இப்போ கனெக்ட் பண்ணி பாருங்கள்.
ஏதோ ஒன்று தப்பாக வந்திருக்கு, இந்த படம் தப்பாக இருக்குது சார் அப்படின்னா அந்த படத்தை அப்லோட் பண்ணி இங்கே கொண்டாந்துட்டு எந்த இடத்துல மாற்றணுமோ அந்த இடத்துல எழுத்துக்களை மாற்றி விடுங்கள். அப்படி இல்லைன்னா எப்படி சார் எழுத்தை மாற்றுறது? இப்போ இது உதாரணத்துக்கு இந்த படத்தில் தான் மாற்றணும்னு வச்சுங்களேன். இந்த நேற்றை சரி செய்யுங்கள் அப்படின்னு ஏஐயில் தப்பாக வந்துருச்சு, ஆனால் படம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ இந்த எஃபெக்டை கொடுத்து இப்படி போட்டுருங்க, இந்த கலரை தூக்கி பச்சையாக மாற்றிடுங்க. நான் என்ன செஞ்சேன்னு புரிஞ்சுதா? இது மாதிரி நீங்கள் ஏஐ படத்தை சரி செய்யலாம். அந்த வாசகத்தையே அப்படியே மாற்றலாம், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நீங்கள் மாற்றலாம். சொந்தமாகவே எல்லாமே செய்யணும். நிறைய பேர் நிறைய ஆசிரியர்கள் சொல்கிறீங்க, என்ன சார் எல்லாமே ஏஐ பண்ணிடுது, நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது, சொந்தமாக நான் செய்யணும் சார் அப்படின்னா சொந்தமாக செய்கிறதுக்காக தான் இன்றைய பயிற்சி. ஏஐ பக்கமே நீங்கள் போக வேண்டாம். நான் இப்போ ஏதாவது ஏஐக்கு போனேன்னா எல்லாமே என்னுடைய சொந்தமாக நானே உருவாக்குனது தான் இதெல்லாம். ஓகேவா? எல்லாமே சொந்தமாக தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். அங்கேருந்து இருக்கிறத களஞ்சியத்துலேருந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏஐயுடைய வரவுக்கு பிறகு இந்த களஞ்சியங்கள்லாம் ரொம்ப பேர் பயன்படுத்துறதில்ல. நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக தரமான படைப்புகளை நீங்கள் உருவாக்க முடியும், தரமான கண்டென்ட்டை உருவாக்க முடியும். ஓகேவா? நேரம் கருதி நம்ம இந்த கேன்வா பயிற்சி இதோடு நிறைவு செய்கிறேன். டவுட் இருந்தால் கேட்கலாம். நிறைய பேர் கேன்வா பயன்படுத்திட்டு இருப்பீங்க, இன்னும் நுட்பமாக நம்ம போகலாம். முழுமையாக நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் நிறைய இதில் கீவேர்ட்ஸ் இருக்குது, சீக்ரெட் கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது கேன்வாவில். அதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் இன்றைக்கி உலகமே. உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் தெரிஞ்சால் போதும். அதுலேயும் சொல்லப்போனால் நம்ம தமிழில் அகராதி இருக்கு இல்லையா, அகராதி இருந்தால் போதும். அந்த வார்த்தையை போட்டிங்கன்னா அது வந்துடும் உங்களுக்கு. எனக்கு தேரி எடுக்கலாம் நிறைய டைம் இல்லை, நான் முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கலு தான் பார்த்தேன். இருந்தாலும் பேசிக்காக ஒரு அறிமுகமாக ஒரு சுருக்கமாக சொன்னேன். பார்ட்டிசிபெண்ட்ஸ் அன்மியூட் தெம்செல்ஃப் தான் இருக்குது. எல்லாம் கிளியராக இருக்கா சார்? கஷ்டமாக இருக்கா? என்ன சார் நேற்று வரைக்கும் ஏஐயில் காட்டினீங்க, இன்றைக்கி எங்களை செய்ய விட்டீங்க அப்படின்ட்டு. தப்பு இல்லாமல் செய்யணும்ல, நம்ம தவறு இல்லாமல், ஒரு எழுத்துப்பிழை இல்லாமல். நன்றி சார், ரொம்ப நன்றி. இதோடு பத்தாது, நீங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் டெலிகிராமில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் அவளோட காத்திருக்கிறேன். உங்களுடைய ஃபீட்பேக் அண்டு உங்களுடைய ப்ராக்டிக்கல் நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குறீங்களா, இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இடையில ஒரு நாள் லீவு கொடுக்க போகிறோம் உங்களுக்கு. சார் சொல்லுவாங்க. சார் வணக்கம் சார். ஓகே சார், சொல்லுங்கள் சார். சார் இப்போ இந்த கேன்வாவில் வந்து நம்ம தமிழ் எழுத்துரு இருக்குல்ல, ம் அதை வந்து நம்ம வெவ்வேறு ஸ்டைலில் இல்லை நடையில் வந்து நம்ம மாற்றிக்கிற முடியுமா? அதுதான் நான் ஆரம்ப உரையிலே சொல்லிவிட்டேன். இலவச பதிப்பில் வந்து அது இலவசமாக உள்ள ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஒரு 4-5 மாடல் மட்டும்தான் தமிழில் மாறும். அதுவே நீங்கள் 4000 ரூபா பணம் கட்டிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எழுத்துருக்கெல்லாம் உள்ளே ஏற்றிக்கலாம். அது கேன்வாக்கு சப்போர்ட் பண்ண தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஏற்றிக்க வேண்டியதுதான். ஓகே ஐயா, நான் ஒரு டவுட் கேக்குறேங்க. கேளுங்கம்மா. ஐயா, ப்ரொஜெக்டர் வந்து இருக்கிற இடத்துக்கு தான் மாணவர்கள் வந்து கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு. ம் ப்ரொஜெக்டரையும் தூக்கிட்டு மாணவர்கள் இருக்க இடத்துக்கு போக முடியாது. அதுக்கு ம் பதிலா செல்ல வச்சுட்டு அந்த கிளாஸ் ரூம்ல வந்து அந்த யூடியூப்ல உள்ள வீடியோலாம் அந்த வால் சுவர்ல காட்டணும்னா எப்படி காட்டுறது? நீங்கள் கேன்வாவை பற்றி கேட்கல, கருவியை பற்றியில் கேட்குறீங்க. ஐயா, அதுக்கான இது ரொம்ப ப்ரொஜெக்டர் ஆன்லைனில் கிடைக்குதான்னு பார்க்கணும். ப்ரொஜெக்டர் ஆன்லைனில் மொபைல் டு டிஸ்பிளே, செவுத்தில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி சைனாலேருந்து நிறையா ப்ராடக்ட்லாம் வருது. அது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி மொபைல்லேருந்தே மொபைல் ஸ்க்ரீனை திரையில் காட்டலாம். சரிங்க, நன்றிங்க. ஓகே. கேன்வாவில் எந்த டவுட் இல்லைல்ல? இல்லைங்க, ஒன்றும் டவுட் இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ. ஈஸியா இருக்குங்க, எளிமையா இருக்கு. ரொம்ப எளிமையாக இருக்குது. பார்க்கும்போது எளிமையாக இருக்கும், செய்யும்போது தான், ப்ராக்டிக்கலாக செய்யும்போது தான் சில டவுட்லாம் வரும். நீங்களே அதை செய்ய செய்ய உங்களுக்கு எளிமையாயிடும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், ஐயா, வேற வாய்த்தவர் ஏதாவது கல்வி உங்கள்கிட்ட மனப்பழக்கம். கோர்ஸ் வந்து மற்ற கோர்ஸ் எல்லாம் வந்து நாங்க ஜாயின் பண்ணி உங்ககிட்ட படிக்கணும்னா எந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்றதுன்னு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. ஓகே, நம்ம முதல் நாள் வகுப்புலேயே நான் கொடுத்துட்டேன். இது நம்ம ஒரு பெரிய பயிற்சி வகுப்பினுடைய ஒரு சாராம்சம் தான் உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் நம்ம இணையதளத்தில் எல்லா வகுப்புகளை பற்றிய விவரங்களும் இருக்கிறது. skillnet.tamil.com அப்படிங்கிறது தான் இணையதளம். என்னுடைய எண்ணையும் சேட்டில் போட்டேன். அதனால்
கேன்வாங்கிறது நாங்கள் 1 மாத பயிற்சியாக எடுப்போம். இப்போ நான் 1 நாள் பயிற்சியாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், 1 மாத பயிற்சி. இதில் சீக்ரெட் கோடிங்ஸ்லாம் இருக்குது நிறைய. நீங்கள் மூவிங்ஸு, பேக்ரவுண்ட்ஸு எல்லாத்துலேயும் வார்த்தைகள் மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வடிவமைப்புகளை உருவாக்க முடியும். டிஜிட்டல் டிசைனிங் துறையில் நீங்கள் வளர முடியும். இதை ஒரு பகுதி நேர தொழிலாக நடத்தி நீங்கள் வந்து வருமானமும் ஈட்ட முடியும். ப்ரைவேட் காலேஜில் வந்து நீங்கள் பார்ட் டைம் இன்கம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு கருவியுமே உங்களுக்கு வருமானத்தை தேடித்தரும். வெளியில் சர்வீஸாக நம்ம பண்ண போகிறோம், அவ்வளோதான் விஷயம். இப்போ நாங்கள் அதுதான் பண்ணிகிட்ருக்குறோம். சர்வீஸ் ஓரியன்டாக தான் இதை இந்த பயிற்சிகளை எல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டதுக்கு காரணமே மற்றவர்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பித்தோம். சரி, செய்கிறது அப்படி சொல்லி கொடுத்துருவோமேன்னு கல்வித்துறைக்கு வந்துட்டோம். இணைய வழி கல்வி. சரிங்க, நன்றிங்க. நன்றிங்கம்மா. நம்ம எல்லா விவரங்களும் உங்களுக்கு நம்ம நோட்ஸில் இருக்கும். நான் கொடுக்குற தொகுப்பில் நம்ம எல்லா வகுப்புகள் பற்றிய விவரங்கள், இணையதள முகவரி எல்லாமே இருக்கும். அதனால் முழுசாக கற்றுக்கணும். இது யாருக்கு நல்லா புரியுது, ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் மேலே மேலே படிக்க வேண்டியது. நீங்கள் எவ்வளோ ஒரு கோர்ஸுக்கு எத்தனை வருஷம் நடத்துகிறோம் நம்ம பாடம்? யூஜினா 3 வருஷம், பிடெக்னா 4 வருஷம், எம்பிபிஎஸ்னா 5 வருஷம். அப்போ இதுக்கு எவ்வளோ டைமிங்கில் கற்றுக்கலாம்னு நினைக்கிறீங்க? 7 மணி நேரத்தில் எல்லாமே முடிச்சிடலாமா? அதுக்கு சாத்தியம் வந்து குறைவு. தொடர் கற்றல் என்பது ஒரு தொடர் பயணம். அதுலேயும் செயற்கை நுண்ணறிவு, இணைய வழி மேம்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒன்று சொல்லிவிட்டு நான் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிக்கும் போது டோட்டலாக நிறைய அப்டேட் ஆகிருக்கும், எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கும். அந்த அதிசயம் வந்து நாளுக்கெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது, அப்டேஷன் ஆகிட்டே இருக்குது. அதனால் இன்றைக்கி எல்லாமே இதிலேயே முடிச்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையாக யாருக்கு இது எளிமையாக புரிகிறதோ தொடர்ந்து நீங்கள் பயணத்தை தொடர்ந்து செய்யலாம். நம்ம அதுக்கு செந்தமிழ் மன்றமும் நம்ம செந்தமிழ் ஐயாட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஐயா, இது நம்ம தொடர்ந்து வேறு வகுப்புகள் மேம்பட்ட வகுப்புலாம் எடுக்கலான்னு சொல்லி. உங்களுக்கே தெரியும், நான் நடத்தும் போதே தெரியும். நன்றி. வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேட்கலாம். ஓகே, அனைவரும் அமைதி நிலைக்கு சென்று விட்டதால் வகுப்பை இதோடு நிறைவு செய்கிறேன். ஐயா லைனில் இருக்கீங்களா? ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. ரொம்ப அழகா கேன்வாவை நானும் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். ஆனா அதுல இருந்து இன்னும் நான் போன்லயே பயன்படுத்துவேங்க ஐயா. ஆனா நீங்க லேப்டாப்ல பயன்படுத்தும் போது அதனுடைய குவாலிட்டி அது எல்லாமே வேறவா இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆசிரியர் பெருமக்கள் அனைவருடைய சார்பிலும், சென்னை செந்தமிழ் மன்றம் சார்பிலும், ஸ்கெல்நெட் தமிழ் சார்பிலும் தங்களுக்கு எங்கள் மகத்தான நன்றியை உரித்தாக்கி மொழிகிறோம். இந்த நிகழ்வில் இன்றைக்கு ஏனோ தெரியல, ஒரு 180 பேருக்கு தான் வந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு 100 பேருக்கு வரணும். நம்ம வீடியோ போடுறதுனாலயே என்னமோ தெரியல, அவங்க வர்றதை தவிர்க்கிறாங்க. நேரடியா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு செய்தி, நாளைய வகுப்பு கிடையாது. சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாளும் வகுப்பு நடைபெறும். நான் குழுவிலையும் அதை பதிவிடுறேன். அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. இந்த 4 நாள் பயிற்சியில் செயல்பாடுகள், செய்முறைகள் செய்வதற்கு நாளைக்கு ஒரு நாள் எடுத்துங்க. சனிக்கிழமையிலேருந்து நம்ம தொடர்ந்து அடுத்த 3 நாட்கள் பயணிப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. மீண்டும் நாளை மறுநாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.